மதம் வெளியான மாற்றத்தை தான் ஏற்படுத்தும், ஆனால் உறவு உள்ளான மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அவன் நிறைவிலை தோற்றான், இவர் குறைவிலையும் தோற்கவில்லை. கல்வாரிக்கு கிறிஸ்து இவ்வளோ பாடுபட்டது, இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேங்கிறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5வது வசனம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, எல்லாம் சொல்லுங்க, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து. பொதுவா இப்போ இந்த டைம்ல இந்த வசனங்கள்லாம் கொஞ்சம் படிப்பாங்க. இது பாரம்பரிய ட்ரெடிஷனல் சபை இந்த டைமை எப்படி சொல்லுதுன்னு சொன்னா, இது லெந்து நாட்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, சொல்றாங்க. அதாவது மங்கி போனதெல்லாம் மறுபடியும் துளிர் விடுவதற்கு ஒரு முயற்சி எடுக்கிற ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில மக்கள் ஆங்காங்க பலவிதமான காரியங்களில் போய் தேவனுடைய காரியங்களில் அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாமல் போன ஆட்கள்லாம் கொஞ்சம் மறுபடியும் ஒரு ஈடுபாட்டை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு 40 நாள் செலக்ட் பண்ணி அந்த 40 நாளும் அதிகமாக தேவனை தேடுவதற்கு ஏதுவான ஒரு காரியத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி உள்ள ஆட்கள்லாம் கொஞ்சம் என்ன பண்ணாங்க, சில ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நான் என்றைக்குமே மறுபடியும் சொல்கிறேன், என்றைக்குமே நான் நாம் வளர்றதுக்காக ஒரு பிளானு போட்டோம்னா அந்த பிளானுக்கு வேதமும் எதிர் கிடையாது, நம்மளும் எதிர் கிடையாது. ஆனால் அது என்னன்னே தெரியாமல் பண்ணிட்டு இருந்தோன்னா எல்லாமே என்னது தப்பு. பாரம்பரியமே தப்பு கிடையாது, ஆனால் எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமல் செஞ்சோன்னா அந்த பாரம்பரியத்தில் என்ன இருக்குது, ரொம்ப பெரிய மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதுக்காக பாரம்பரியத்தில் தப்பே இல்லைங்கிறதும் நான் என்ன பண்ணல, சொல்லலை. ஏன்னா சில தவறான பாரம்பரியம் இருக்கிறது, சில நல்ல பாரம்பரியங்களும் இருக்கிறது. அதுல இருந்து நாம புரோஜனமான காரியங்களை நிறைய என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். சிலருக்குலாம் இது என்னன்னே தெரியாது. இப்போ இது வரைக்கும் நான் என்ன பேசுறேன்னு அவங்களுக்கு தெரியாது, சிலருக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிடுவாங்க அப்படின்னா, இந்த 40 நாளும் என்ன பண்ண மாட்டாங்க, நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், மாமிசத்தை நாங்கள் புசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 40 நாள் மீன் மட்டனு எதுவும் என்ன பண்ணுறது இல்லை, சாப்பிட மாட்டோம், முட்டைகள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு டிசிஷன் பண்ணுவாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, நாங்கள் ஷேவ் பண்ண மாட்டோம், நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இயேசு பக்தர்கள், அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், டேடிக்காக தாடி என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுறேன், வளர்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா தாடியை நல்லா வளர்ப்பாங்க, உரம் போட்டு வளர்ப்பாங்க. நல்லா தாடிலாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வளர்ந்துட்டு இருப்பாங்க. இன்னும் பெண்கள் இருக்காங்க, நாங்கள் பூ என்ன பண்ண மாட்டோம், 40 நாள் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வைக்காத ஒரு சாக்ரிஃபைஸ். இதுக்கு பேர் என்னன்னா சுய வெறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியல, நான் அங்கேருந்து தான் வர்றேன், அதனால எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பாருங்க. சுய வெறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்டியல் ஒன்று கையில் கொடுத்துருவாங்க. மதம் பாருங்க ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். அந்த உண்டியல் கொடுத்துட்டு இந்த பூ வாங்குற காசு, மட்டன் வாங்குற காசு, ஏன்னா அதான் வாங்க மாட்டீங்களா நீங்கள், இந்த காசெல்லாம் உள்ள என்ன பண்ணிடு போட்டுருவியான். போட்டுட்டு 40வது நாள் முடியும் போது சர்ச்சுக்கு அதெல்லாம் என்ன பண்ணிடு கொண்டு வந்துடுவியான். நாங்கள் உடச்சி உண்டியல் என்ன பண்ணிடுவோம், இன்னும் கல்லாவை நிரப்பிக்குவோம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணிடுறாங்க. நல்லா கவனிங்க, இந்த உண்டியல் கொடுத்து அதை ஃபில் பண்ணி கொண்டு வர சொல்கிறது, இது கொஞ்சம் சில இடத்துல வழக்கமாகவே கொஞ்சம் நிறைய சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு நாளைக்கு 2 காப்பி குடிச்சேன்னா என்ன பண்ணு, ஒரு காப்பியை குறைச்சிரு, அந்த ஒரு காப்பி காசை என்ன பண்ணிடு உண்டியில் கொடுத்தேன்னா அதை மிஷினரிக்கு நாம் என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறது. வீட்டில் லைட்லாம் ரொம்ப எரிய விடாதீங்க, கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லைட்டில் என்ன பண்ணிடுங்க உட்காந்துறீங்க, அந்த காசை கொஞ்சம் என்ன பண்ணலாம் முச்சம் பிடிச்சி அதை என்ன பண்ணிடலாம் கொஞ்சம் மிஷினரிகளுக்கு கொடுத்துடலாம். இப்படி பல வேலைகள் இந்த மதம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கு.
சில கிறிஸ்தவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படி இருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு அவங்க என்ன பண்ணிடுறாங்க நினச்சி, இந்த இதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க பாருங்கள். நாங்கள் சாப்பிட மாட்டோமாக்கோம் 40 நாள் அப்படின்ட்டு. 40 நாள் வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோன்ட்டு என்னமோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, எந்த அடிப்படையில் இதை அப்படி செய்கிறாங்க அப்படின்னா, மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது. என்னன்னா, இந்த 40 நாளும் நாம் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறதின் மூலம் கடவுள்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் என்ன பண்ணிடலாம், வாங்கிடலாம். கடவுள் எப்படியாவது 40 நாள் கோர்ஸ் ஒன்று நடத்துகிறாரு, 40 days கோர்ஸ். 40 days கோர்ஸ் முடிஞ்சவொன்னு என்ன பண்ணுவார், பரிசுத்தவான், யூ ஆர் குவாலிஃபைட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாரு. அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா, நாம் பரலோகத்தில் வந்து அப்பப்போ அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சு நமக்கு ஏதாவது வேண்டாம் என்ன பண்ணிக்கலாம், வாங்கி கொள்ளலாம். நமக்கு ஏதாவது தேவைன்னா அதை என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். அப்படி வாங்கிக்கிறதுக்காக நாம் இந்த மாதிரி நிறைய கிரியைகள்லாம் என்ன பண்ணணும், செய்யணும். இப்படி நாம் செய்கிற கிரியையில தான் கடவுள் நமக்கு எல்லாத்தையும் என்ன பண்ண போறாரு, தரப்போறாரு அப்படின்னு சொல்லி உன்னை உருவாக்கி இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இதுக்கு பேர் பக்கா மதம். இதுக்கு பேர் என்னது, மதம். இந்த மதம் என்ன நினைக்குன்னா, தான் ஒரு கிரியைகளை செய்து அந்த கிரியைகளை கடவுள் பார்த்து எனக்கு ஏதாவது கிரியை என்ன பண்ணுவார், செய்வார் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் என்னது, மதம். பாருங்க, அதுக்கு பேர் கிறிஸ்தவம் கிடையாது. ஒருவேளை அது நீங்கள் இதுதான் கிறிஸ்தவன்னீங்கன்னா அப்போ நான் கிறிஸ்தவத்தை நம்பலன்னு சொல்லிடுவேன் நான். ஏன்னா என்னுடைய கிரியைகளை வைத்து நான் கடவுளிடத்தில் ஒரு நன்மையும் நான் என்ன பண்ணுறது இல்லை, சம்பாதிக்கிறது இல்லை. பாருங்க, இப்படியே போயிடுச்சு எல்லாருக்கும். தாடி வளர்க்குறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கிறது, இதையே ரொம்ப பெருசாக பேசுறது. பெந்தேகோஸ்தே சபைகள் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி காரியங்கள் கொஞ்சம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி டைமில் அவங்கள கொஞ்சம் நக்கல் அடிப்பாங்க. பெந்தேகோஸ்தே சபையுடைய வேலை அது வந்து அது பாருங்க, பாரம்பரிய சபை என்ன பண்ணுறது, கொஞ்சம் நக்கல் அடிக்கிறது. அது என்னென்னா, அது வாரந்தோறும் அப்படி தான் நினைக்கி. இவங்களாவது 40 நாள் தான் அப்படி நினைக்காங்க. பெந்தேகோஸ்தே சபை வாரந்தோறும் என்ன நினைக்குதுன்னா, நான் போடுற இந்த வெள்ளை சட்டையிலனால தான், நான் நகையை கழட்டிருக்கிறதுனால தான் கடவுள் என்ன பண்ண போகிறாரு, ஆசீர்வதிக்கவே போறாதுன்னு சொல்லி அது வாரந்தோறும் நினைக்கி. இவங்களாவது 40 நாள் தான் நினைக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, வருஷந்தோறும் என்ன தான் நினைக்கிறாங்க. இவங்க வாரந்தோறும் நினைக்கிறத பெந்தேகோஸ்தே சபைன்னா வேற ஒன்றும் கிடையாது. பாரம்பரிய சபை 40 நாள் நினைக்கிறத இவங்க வருஷம் ஃபுல்லாக நினைப்பாங்க. அவங்க தான் யார், பெந்தேகோஸ்தே சபையினர் இருப்பாருங்க. அவங்க அப்படி வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சுக்கிட்டு நான் வந்து அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், நீ வந்து கடவுள் ஏன் உனக்கு நன்மையை செய்யலைன்னா, நீ நகை இன்னும் கலட்டலை, உண்டியல் பெட்டியில் நகையை நீ என்ன பண்ணல, கொண்டு வந்து போடல, அப்படியே சொல்கிறது. இன்னும் பார்த்தா இப்படியே ஏதாவது சொல்லிட்டே போகிறது. இதுக்கு பேரெல்லாம் ரிலீஜியன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இதுக்கு பேர் மதம். அது பிடிக்காம பார்த்துக்கணும். நமக்கு ஒன்று மட்டும் ரொம்ப நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எது தெரியுதோ தெரியலையோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு மதம் கிடையாது, அது ஒரு உறவு. இட் இஸ் நாட் எ ரிலீஜியன், இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப். இட்ஸ் நாட் எ ரிலீஜியன், இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப். என்ன ரிலேஷன்ஷிப்பு, உங்களுக்கும் கடவுளுக்கும் ஏற்படுகிற ஒரு தனிப்பட்ட உறவு தான் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. இட்ஸ் a personal relationship with Father through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அன்பான பிதாவை நான் அறிந்து கொண்டேன். அவருக்கும் எனக்கும் இப்ப என்ன உண்டாயிருக்கிறது, நட்பு உண்டாயிருக்குது. நான் அவர் யாரா இருக்கிறோம், நண்பர்களாக, தகப்பன் பிள்ளையாக உறவில் நாங்கள் என்ன பண்றோம், இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் என்னது, கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனா இந்த உறவில் இல்லாதவங்களுக்கு இது எல்லாத்தையும் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. என்னெல்லாம் செய்வாங்கன்னா இது அவ்வளவும் பண்ணுவாங்க. இது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த உறவுல இருந்து வாழ்றதுக்கு அவர் என்ன கூப்பிட்டுருக்காருன்னு அவங்களுக்கு தெரியாதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பெசாட்டி உபவாசத்திலே வாழ்வோன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க, உபவாசங்களோ அல்லது இப்படிப்பட்ட மத சடங்குகளோ உங்க வாழ்க்கையில அர்த்தத்தை கொண்டு வர்றதே கிடையாது. உங்க வாழ்க்கையில எது அர்த்தத்தை கொண்டு வர போகுதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்ட பிதாவை, வெளிப்பட்ட தேவனை நீங்கள் அறிந்து கொள்வதன் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையில எல்லா அர்த்தமும் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் மூலம் வெளிப்பட்ட பிதாவை அறிவது வாழ்வில் அர்த்தம் சேர்க்கும் காரியம். அதை நீங்க அறிஞ்சிருக்கீங்களா?
நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த இதுக்குள்ள போகலை. மக்கள் எதில் இருக்கிறாங்கன்னா மதத்திலே உட்காந்துருக்குறாங்க. இப்போ நாம் இந்த மாதிரி காரியம்லாம் சொல்ல வச்சுக்கோங்களேன், மத ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லெறிவாங்க, தேவைப்பட்டால் கொலையே பண்ணுவாங்க. ஏன்னா மதம் வந்து என்ன பண்ணணும்னா தன் மதத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், மூர்க்கமாக அது அலையும். இயேசு அப்படிப்பட்ட மத பின்னணி உள்ளவங்க மத்தியில தான் அவர் இறங்கி வந்தார் பாருங்க. அவர் இறங்கி வந்து அவர் போதித்த, அவர் பேசின ஒவ்வொரு பிரசங்கங்களும் போதனைகளும் அன்றைய மதவாதிகளுக்கு எதிராக பேசின பேச்சாதான் இருந்தது. அதே நேரத்தில் அங்கு கொஞ்சம் பேர் காயப்பட்டு பாதிக்கப்பட்டு நம்பிக்கை இழந்தவங்களுக்கெல்லாம் இவர் பேசினது பெரிய நம்பிக்கையா இருந்தது. அல்லேலூயா. 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டாதான் கடவுள் ஒன்று செய்வார்னா நீங்க நினைக்கிறீங்களா எத்தனை பேரால் அது சாத்தியமாக முடியும்ட்டு? சார் சொல்லுவாங்க, சும்மா இல்லை பிரதர், நெடுமுழங்கல்ல நீ நிற்கணும் அப்படிம்பாங்க. சிலருக்கு நிற்கவே முடியல, இதுல எங்க முழங்கால நிற்க. இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரூல் மாதிரி கொண்டு வந்து நீ இப்படிலாம் பண்ணினாதான் கடவுள் என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் இறக்கமாவது காட்டுவாரு அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா இயேசுவின் மூலம் வெளிப்பட்ட தேவனை மக்கள் அறியாததுனால மக்கள் இன்னைக்கும் இந்த மதம் சொன்ன கடவுளை தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அறிஞ்சிருக்காங்க. இயேசு வெளிப்படுத்தின பிதாவை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. நாம் 2 விதத்தில் தேவனை நாம் அறிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று மதத்தின் மூலம், இன்னொன்று இயேசுவின் மூலம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கடவுளை 2 விதத்தில் அறிந்து கொள்கிறோம். ஒன்று ரிலீஜியன் மூலம், இன்னொன்று ரிலேஷன்ஷிப் மூலம். மதத்தின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம், இன்னொன்று அவருடைய மகனின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். மதத்தின் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோமா இல்ல கிறிஸ்துவின் மூலம் தெரிந்துகிட்டோமாங்கிறது ரொம்ப முக்கியம். மதத்தின் மூலம் தெரிந்து கொண்டவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்றாங்க, வெறும் கிரியை சார்ந்த வாழ்க்கை தான் அவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் இயேசுவின் மூலம் பிதாவை அறிந்து கொண்டவர்கள் கிரியை சார்ந்த வாழ்க்கை வாழாமல் அவர்கள் தேவனுடைய அன்பை, தேவனுடைய கிருபையை, தேவனுடைய இரக்கங்களை நினைவு கூர்ந்து அவங்களுக்கு எப்பவுமே எப்படி இருக்கும்னா லைஃப் வந்து ஒரு செலிப்ரேஷனா இருக்கும். ஹீ இஸ் மை டாடி, அப்பா என்னை எப்போதும் நேசிக்கிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டே இருந்து திடீர்னு சாப்பிட மறந்துருக்கலாம். ஒரு நாள் ரொம்ப ஆசையா பேசுறீங்க, டக்குன்னு காலைல சாப்பிட்றதுக்கு மறந்துட்டீங்க. ஒரு நாள் ஆசையா பைபிள் படிச்சுட்டே இருந்தீங்க, அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன ஆயிடுச்சு, மறந்துடுச்சு. இப்போ உபவாசம் வந்து எஃபர்ட்லெஸ்ஸா நடக்குது. லவ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பசி மறந்துடும். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது. உண்மையான காதல் வந்ததுன்னா அங்க என்ன ஆயிடும், பசி மறந்துடும். நேரத்தையும் அது கால்குலேட் பண்ணவே பண்ணாது. நேரம் தெரியாது, பசி இது இருக்காது, அது இருக்காது. ஏன்னா அது அந்த லவ்வை தான் என்ன பண்ணிட்டே இருக்கும், என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிவைன் ரொமான்ஸ்குள்ள என்டர் ஆகிறதுக்கு பேர் தான் கிறிஸ்தவமாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, டிவைன் ரொமான்ஸ். நிறைய பேருக்கு பாருங்க ரொமான்ஸே இல்லை. ஏன்னா மத வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு லைஃப்லயும் இல்லை, ஆண்டவரோடும் இல்லை. பாருங்க, வேதாகமம் வந்து ஒரு தெய்வீக காதலை சொல்லுகிறது. உங்களுக்கும் தேவனுக்கும் ஏற்படுகிற ஒரு டிவைன் ரொமான்ஸ். அவர் என்னை கவர்ந்து கொண்டார், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் என்ன பண்ணிட்டாரு, கவர்ந்து கொண்டார். அவர் என்னை இழுத்து கொண்டார், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் தேவனால் கவரப்பட்டு விட்டேன். என்னமோ தெரியல, இன்னைக்கு அப்படியே அவர் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் போல எனக்கு அப்படியே அந்த மாதிரி ஒரு மூடு எனக்கு. என்னமோ தெரியல, கொஞ்ச நேரம் அப்படி வார்த்தைகளை கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கலாம்னு எனக்கு ஆர்வமா வருது. இது வந்து வேற பாருங்க. ஆனா இப்படி வர்றதுக்கு பதிலாக மக்கள் இன்னைக்கு எதை தான் கத்து வச்சிருக்கிறாங்க, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று, இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் அப்படிம்பாங்க. காலில இருந்து என்ன பண்ணல, அதை எப்படியாவது ஒரு 30-40 பேர்ட்டையாவது சொல்லிடுவாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏன்னா ஒரு மாதிரி இருந்தாலும் கேட்பாங்கிறதுக்காகவே ஒரு மாதிரி இருக்கிறது. உபவாசம் 4வது நாள் போயிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா அவர் யாராவது கேட்க மாட்டாங்களான்னு அவர் இருக்கிறாரு. 4வது நாள் போயிட்டு இருக்கு, 5வது நாள் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பாஸ்டிங் இருந்த விதத்தை ரொம்ப பெருமையா என்ன பண்ணுவாரு, விளக்குவார். மக்களுக்கு என்னன்னா தாழ்மையா இருக்கிறன்னே பெருமைப்பட்டுக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? நாங்களாம் ரொம்ப தாழ்மை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பெருமையா சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாருங்க, இந்த ரிலீஜியஸ் லைஃப்குள்ள மக்கள் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மத வாழ்க்கை கிடையாது, இது உறவு சார்ந்த வாழ்க்கையாக இருக்கிறது. ஏமா இந்த அடிப்படை அண்டர்ஸ்டாண்டிங் திருப்பி திருப்பி சொல்லணும், அது ரொம்ப வரணும் நமக்கு. அது வந்தாதான்
நீங்க வந்து இந்த ஜேர்னியே கண்டினியூ பண்ண முடியும், இந்த பயணத்திலே நீங்க போக முடியும். இல்லைன்னா நீங்க ஸ்டிக் பண்ணி உட்கார்ந்துட்டே இருப்பீங்க. மதவாதிகளுக்கு பூரா பல மத கேள்விகளிலே அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, உட்கார்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதை செஞ்சியா, இதை செஞ்சியா, அப்படி பண்ணியா, இப்படி பண்ணியா, பூ வச்சியா, பொட்டு வச்சியா, செருப்பு போட்டியா, போடலையா, கருப்பு சட்டையா, சிவப்பு சட்டையா, வெள்ளை சட்டையா, இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கவங்க யாரு? தே ஆர் ரிலீஜியஸ் பீப்புள். உறவுல அப்படி கிடையாது. உறவுல எப்படி இருக்குதுன்னா, நீங்க வந்து அந்த ஜேர்னில நீங்க போக 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 கிரியை சார்ந்த வாழ்க்கை வாழாம நீங்க வந்து அன்பும் இரக்கமும் தயவும் உங்க உள்ளத்தை நிரப்பி இருக்கும். இப்போ எதையாவது டிமாண்டின் அடிப்படையில் நீங்க பண்ணாம அன்பின் அடிப்படையில் எல்லா காரியங்களும் நீங்க செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குதா? எல்லாரும் சொன்னது விளங்குச்சா? ரொம்ப பேசிக்ஸ் சொல்றேன். இப்போ நாம வாசித்த இந்த சாப்டர் இருக்குது பாத்தீங்களா, லூக்கா 4வது அதிகாரம் வாசித்தோம் பாத்தீங்களா. இது இந்த நாட்கள்ல எடுத்து ரொம்ப பெருசா என்ன பண்ணுவாங்க, தியானிப்பாங்க. சாம்பல் புதன் அப்படின்னு ஒரு புதன் அது முடிஞ்சிடுச்சு. அந்த புதன்ல இருந்து இந்த தியானத்தை என்ன பண்ணுவாங்க, ஆரம்பிப்பாங்க. சாம்பல் புதன் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாம்பல் இருக்கு இல்லையா, அதை நெற்றில இட்டுக் கொள்வார்கள், உடம்பிலே பூசிக்கொள்வார்கள். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் கொஞ்சம் வெளிப்படையா செஞ்சாங்க. இப்ப கடவுளுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தணும்னு நினைச்சா என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெஸ் அப்படியே கிழிச்சிருவாங்க. தப்புன்னு என்ன பண்ணிடுவாங்க, அதுக்கு ஒரு ட்ரெஸ் வச்சுக்காங்க, அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி என்ன பண்ணிக்கிடுவாங்க, போட்டுக்கிடுவாங்க. ஏன்னா எல்லாமே வெளிப்படையா நடக்கிற ஒரு காரியம். அதனாலதான் ஆண்டவர் வந்து சங்கீதம் மற்ற இதுலலாம் இது பண்ணுவோம், அதை பாட்டா கூட சொல்லுவோம். வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழித்து தேவனிடத்தில் திரும்ப கடவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ வந்து உடைய வந்து ஏதோ பண்ணிக்கிறது இல்ல, இப்போ உள்ளத்துல நடக்கணும்னு அவர் என்ன பண்றாரு, ஆசைப்படுறாரு. ஆனா இன்னும் நிறைய பேர் இந்த உடையிலே நின்றுட்டு இருக்கிறாங்க. இன்னும் உடையிலே நின்றுட்டு இருக்கிறதுனால அவங்க எதுலதான் இருக்கிறாங்க, மதத்துல தான் இருக்கிறாங்க. எதுக்கு வரணும், உடையிலிருந்து உள்ளத்திற்கு வர வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, உடையிலிருந்து உள்ளம். உள்ளத்தை பத்தி பேசுறாங்களான்னு பாருங்க. அப்படின்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் வளர்ச்சியான நிலைகளுக்கு வந்துட்டாங்க. இன்னும் என்ன 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 பூ போட்ட சேரி கொடுத்துருக்கிய நீ அப்படின்னு இன்னும் இந்த ட்ரெஸ்லயே உட்காந்துருந்தாங்கன்னா இன்னும் எங்க தான் உட்காந்துருக்காங்க, அந்த பழைய ஏற்பாட்டு இதுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அல்லது மத இதுலயே அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க நம்மள கடவுள் வைக்கல. கடவுள் எங்க கூட்டு வந்திருக்காரு, உள்ளத்துல நடக்கிற மாற்றம் தான் உண்மையான மாற்றம்னு அவர் சொல்றாரு. அதனாலதான் அன்னைக்கு அங்கிகளை போட்டுக்கிட்டு ரொம்ப வெளியில வந்து ரொம்ப பரிசுத்தவான்கள் மாதிரி நடந்துகிட்டே இருந்தாங்க. ஏசு அவங்களெல்லாம் பார்த்து சொன்னாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்னாரு. எல்லாம் சுண்ணாம்பு அடிச்சு நல்லா தான் இருக்கு வெளியில பார்த்தா, ஆனா உள்ள என்ன இருக்கு, ஆறுது அப்படின்னு சொல்றாரு. பாத்திரத்தின் வெளிப்புறத்தை கழுவினவர்களே உட்புறத்தை முதலாவது கழுவுங்கள் அப்படின்னு சொன்னார். நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, அவசரமா உங்களுக்கு எங்கேயோ ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத ஒன்று எடுத்துட்டு வெளியில மட்டும் இப்படி ஒரு அலசிட்டு அப்படியே கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்க வெளியில கழுவுனே இல்லையோ, முதல்ல உள்ள கழுவி ஊத்தி கொடுங்கன்னு தான் சொல்லுவீங்க. அன்னைக்கு அதான் மதம் அதான் பண்ணிட்டு இருந்தது. வெளியில வந்து கழுவுனா உள்ள வந்து அப்படியே இருந்தது. ஏசு சொன்னாரு, உள்ள கழுவுனாரு. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம சட்டையை மாத்திட்டாலே முடிஞ்சிச்சுன்னு நினைச்சோம். இவர் என்ன இப்படி சொல்றாரு, அவர் சொல்றாரு சட்டை மாத்த வேண்டாம்பா, ஆளை மாத்தணும் அப்படிங்கிறாரு. மதம் வெளியான மாற்றத்தை தான் ஏற்படுத்தும், ஆனால் உறவு உள்ளான மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மதம் வெளியில மாற்றத்தை ஏற்படுத்தும், ஆனா உறவுகள் உள்ளான மாற்றத்தை என்ன பண்ண ஆரம்பிக்கும், உண்டாக்க ஆரம்பிக்கும். சோ உள்ளுக்குள்ள நடக்கிற மாற்றம் தான் உண்மையான ஒரு மாற்றமா இருக்குது பாருங்க. அந்த மாற்றத்துக்கு தான் அவர் என்ன பண்றாரு, கூப்பிடுறார். சோ இந்த நாட்களை வெறும் வெளியான மாற்றங்களுக்கான நாட்களாக நாம் செலவிடாமல் உள்ளுக்குள்ளே நடக்கிற மாற்றங்களுக்காக நாம் செலவிட்டா, இந்த லெந்து நாள்னு சொல்ற இந்த 40 நாளை நான் வரவேற்கிறேன். இந்த 40 நாளும் எனக்கு உள்ளே ஒரு சேஞ்ச் வர்றதுக்காக நான் வந்து ஒர்க் பண்ண போறேன். தாடி வளைக்கிறேனா வளைக்கலையாங்கிறதுல இல்ல, சட்டை போடுறேனா போடலையான்னு இல்லை, என்ன புசிச்சேன் புசிக்கலாங்கிறதுல இல்ல, என் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மனநிலைகளையும் என் வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு நாளா அந்த நாள் இருக்குங்கிற மாதிரி வச்சேன்னு சொன்னா நான் இது கூட சேர்ந்து அக்ரி பண்றேன். அது நல்ல மாற்றங்களாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமென், பிரைஸ் காட். ஸோ இப்போ இதுக்குள்ள போலாம். இது அந்த மாதிரியான ஒரு டைமா இது பண்றாங்க. இன்னொன்னு சுய வெறுப்பு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. நம்மளையே வெறுத்து விடுறதுக்கு பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அது நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியதும் கிடையாது. ஏன்னா உலகத்துல முக்காவாசி பேரு எப்படிதான் இருக்கிறாங்க, அவங்களே வெறுத்துட்டு தான் உட்காந்துருக்காங்க.
இதுல போய் நம்ம போய் நின்று உன்னை நீ வெறுத்து விடு அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏற்கனவே நான் என்ன வெறுத்து போய் தான் இருக்கேன், வாழ்க்கையும் வெறுத்து போய் தான் இருக்கு, இன்னையும் நான் அப்படிதான் இருக்கிறேன், வெறுத்து போய் தான் இருக்கிறேன். இப்போ அவனுக்கு என்னன்னா, இப்படி வெறுத்து ஒதுங்கி போயிருக்கிற மனுஷனுக்கு அவன் மேல அன்பு செலுத்தவும் மற்றவன் மேல அன்பு செலுத்தவும் அவனுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறது தான் உண்மையான சுவிசேஷமாக இருக்கிறது. ஆமென், பிரைஸ் காட். ஸோ இதை தாண்டி கொஞ்சம் வருவோம். சாம்பல் புதன்லாம் இப்போ கிடையாது, இப்போ சிங்கார புதன் தான் இருக்குது. ஏன்னா ஏசாயா வந்தா என்ன சொல்லுவாருன்னு ஏசாயா சொல்லியிருக்காரு. ஏசாயா 61:3 பாருங்க. சாம்பலுக்கு, எல்லாம் சொல்லுங்க, சாம்பலுக்கு பதிலாக, சாம்பலுக்கு பதிலாக என்ன கொடுக்குறாரு? நம்ம வேணா சிங்கார புதன் பேர் வச்சுக்கலாம். ஏன்னா சாம்பல் எடுத்துட்டு என்ன கொடுத்துட்டாரு? அதாவது சாம்பலுங்கிறது என்ன, அன்னைக்கு எரிச்சு அதனால வர்ற பொருள் என்ன பண்ணிக்குவாங்க, பூசிக்குவாங்களாம். இயேசு சொல்றாரு, இந்த சாம்பல் பூசிட்டு இருக்கிற வாழ்க்கையை நான் முடிச்சுட்டு இப்ப நல்ல பான்ஸ் பவுடரு, இன்னும் வேற என்ன பவுடர்லாம் இருக்குது, இந்த மாதிரி சிங்காரத்தை போட்டுக்கிறதுக்காக தான் நான் இந்த பூமிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சிங்கார புதன். இப்படிலாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கல்லறி விழுமா விழாதா? கட்டாயமா விழும். சாம்பல் புதன் நாங்க கொண்டாடுறது இல்லைங்க, ஆனா எது கொண்டாடுறோம்? ஏன்னா இயேசு சாம்பலை எப்படி ஆகியிருக்கிறாரு, அப்படிதான் போட்டிருக்குது. சாம்பலை நான் எடுத்துடுறேங்கிறாரு. ஆனா நம்ம ரொம்ப வருஷமா அந்த சாம்பல்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அதனால சாம்பல் அப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாம்பலோடு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வச்சு நம்மளும் சாம்பல் ஆயிடுறோம். உங்களை சாம்பலா இருக்க கூப்பிடல, சாம்பிளா இருக்க கூப்பிட்டுருக்காரு. கிறிஸ்தவங்க பாருங்க, உலகத்துக்கு இதுதான் என்ன பண்ணிருக்காங்க, வெளியில காமிச்சு வச்சிருக்காங்க. எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, சாம்பல் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் சொல்ல சாம்பலுக்கு பதிலா, அதுல எல்லாத்தையும் பாருங்க, எதெல்லாம் சரியில்லையோ அதுக்கு பதிலா இன்னொன்னு தராங்கிறாரு. ஒடுங்கின ஆவிக்கு பதிலா துதியின் கூட வாழ்க்கையில ஒடுங்கி போயிருக்கிற உனக்கு எதை கொண்டு வர்றேன்? துதியை கொண்டு வரேன், ஆனந்தத்தை கொண்டு வரேன், துக்கத்துக்கு பதிலா ஆனந்தத்தை கொண்டு வரேன் அப்படிங்கிறாரு. இப்ப பாருங்க, இப்ப என்ன நடக்குது பாருங்க. இயேசு வந்து 2000 வருஷம் முடிஞ்ச போச்சு, ஆனா இன்னும் சபையும் பாரம்பரியமும் எதை தான் பிடிச்சிட்டு இருக்கு? நாங்க சாம்பலை விட மாட்டோம். இயேசுவை விட்டாலும் விடுவோம், ஆனா எதை விட மாட்டோம்? சாம்பலை தான் அது பிடிச்சி வச்சிட்டு இருக்கு. அவர் சொல்றாரு, சாம்பலுக்கு பதிலாக எதை கொடுக்க வந்தேன்? சிங்காரத்தை நான் கொடுக்க வந்தேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சிங்கார புதன். புதன் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையே சிங்காரமா மாத்தி இருக்குது. அதனாலதான் சொன்னேன், இப்படி நம்மளை சிங்காரமாக்குன அவர் தான் சிங்கார வேலன், என்ன அழகாக்குகிறவர். சிங்காரம்னா நமக்கு என்ன புரிய மாட்டேங்குது? பியூட்டி, அலங்காரம். எல்லாம் சொல்லுங்க, அலங்காரம். இது இந்த தமிழ் புரியுதா? சிங்காரம் புரியலன்னா இது விளங்குதா? அலங்காரம். எல்லாம் சொல்லுங்க, அலங்காரம். தேவன் வந்து என் வாழ்க்கையை அலங்காரமாக்குறதுக்காக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மிஸ்டர் அலங்காரம் நீங்க தான் அது. கடவுள் பாருங்க இந்த மாதிரி வேலையை தான் செய்ய வந்திருக்கிறார். ஆனா மதம் வந்து இது விடமாட்டுக்கு. மதம் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த அது தன் பாரம்பரியத்தை காப்பாத்துறதுல ரொம்ப குறியா இருக்குது பாருங்க. அதுல இருந்து வெளியில வரணும். இயேசு வந்து எதுக்கு வந்தாரு? சாம்பல் எல்லாம் எடுத்து போட்டு எதை கொடுக்க வந்தாரு? சிங்காரத்தை கொடுக்க வந்தார். துக்கத்தை எடுத்து போட்டு ஆனந்தத்தை கொடுக்க வந்தார். மத கிரியைகளின் மத கடமைகளின் வாழ்றதிலிருந்து பிதாவை அறிகிற அறிவுக்குள்ளாக அன்புக்குள்ளாக வாழ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இந்த மாதிரி அடிப்படை மாற்றங்கள் நமக்குள்ள வரும்போது தான் நாம உயர்தரமான பயணத்துக்கு நாம் தயாராகிறோம். அதனாலதான் நான் நிறைய நேரம் முக்காவாசி நேரம் ஒரு பிரசங்கத்தை சொல்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசிக்கான காரியத்தை கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, கலைந்து விட வேண்டியது இருக்குது பாருங்க. இப்ப போகலாம் லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு. இதுல பாத்தீங்கன்னா இயேசு 40 நாள் என்ன பண்ண இருந்தாரு? உபவாசம் இருந்தார். சில சொல்லுவாங்க, இயேசுவே எத்தனை நாள் இருந்தாருங்க? 40 days இருந்தார். அப்போ இயேசுவே 40 நாள் இருந்தோம்னா அப்போ நீ அட்லீஸ்ட் 45 நாளாவது இருக்கணும். இயேசு ஏன் உபவாசம் இருந்தாரு அப்படின்னா, இப்ப நல்லா கவனிங்க, இதை தான் நம்ம மாடலாக வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, உபவாசம் இருக்கிறதுக்கு போகிறாங்க. இவங்க ஏன் உபவாசம் இருக்காங்க சொல்கிறாங்க? இயேசு என்ன பண்ணார்? 40 நாள் உபவாசம் இருந்தாருங்க. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்? 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கலான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இயேசு புசியாமலும் குடியாமலும் எத்தனை நாள் இருந்தாதான்? 40 days இருந்தாராம். ஏன் இயேசு இருந்தாரு? நான் கேட்குறேன், இயேசு சிலுவையில் தொங்கி மரிச்சார, நீங்களும் சிலுவையில் தொங்கிட வேண்டியதானே? ஏன் அது மட்டும் செய்ய மாட்டேங்கிங்க? இயேசு இந்த உபவாசத்தில் ஆரம்பிச்சு சிலுவையில் அப்படியே தொங்கி ரத்தம் சிந்தி அப்படியே மறிச்சிட்டார்ல.
நீங்க ரட்சகர் கிடையாது. ரட்சகர் செய்த வேலையை நீங்க செய்ய வேண்டியதில்லை. இது நீங்க செய்யறதுக்காக அவர் செஞ்ச வேலை கிடையாது, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் செஞ்ச வேலையா இருக்குது. நிறைய பேருக்கு விளங்க மாட்டுக்கு பாருங்க. நிறைய பேர் இதை ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்க. இது வந்து பேட்டர்னா அவர் வைக்கல. அவர் இதை எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, முதல் மனுஷன் ஆதாம் தெரியுமாங்க? முதல் மனுஷன் யாரு? ஆதாம். அவன் ஒரு நிறைவுள்ள தோட்டத்தில் அவனை வச்சாரு. அந்த நிறைவுள்ள தோட்டத்தில் நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்தது, நிறைய கனிகள் இருந்தது, நிறைய பழங்கள் இருந்தது, எக்கச்சக்கமா இருந்தது. ஆனா ஒன்ன மட்டும்தான் என்ன பண்ண வேண்டாம்னு சொன்னாரு, சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா அந்த நிறைவிலே இவன் சோதிக்கப்பட்டு தோற்று போயிடுறான். ஆனா இயேசு 40 நாள் சாப்பிடாம இருந்து குறைவிலே தோற்று போகவில்லை, வெற்றி பெற்றார். அதனாலதான் உங்களை ஆதாமின் சாயலுக்குள்ள கடவுள் வைக்க விரும்பாம இயேசுவின் சாயலுக்குள்ள அவர் உங்களை வைக்க விரும்புகிறார். அவன் நிறைவிலே தோற்றான், இவர் குறைவிலையும் தோற்கவில்லை. இதை காமிக்கிறதுக்காக தான், அதாவது உங்களுக்காக தேவன் அனுப்பின அவர் எவ்வளவு பெரியவருங்கிறத காட்டுறதுதான் இந்த விஷயம். ஆதாமுக்கு அவ்வளவு நிறைவிருந்து தோத்து போயிட்டான். ஆனா இயேசுவுக்கு 40 நாள் சாப்பிடாம இருந்து கூட சோதிக்கப்பட்ட போது அவர் என்ன பண்ணல, தோற்று போகவில்லை. எவ்வளவு அருமையான ரட்சகர் உங்களுக்கு இருக்கிறாருங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த செயல் பாருங்க. மாம்சத்துக்கும் பிசாசுக்கும் மனுஷன் அடிமைப்பட்டு கிடந்தான். ஆனா இயேசு ரட்சகரா இருந்ததுனால, அது எல்லாத்தையும் தோற்கடிக்க அவர் வந்ததுனால, அதை காட்டுறதுக்காக இந்த செயலெல்லாம் என்ன பண்ணாரு, செஞ்சார். ஆனா நிறைய நேரத்தில் மதம் இதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இயேசுவே 40 days போட்டிருக்காரு, அட்லீஸ்ட் நீ ஒரு 4 days ஆகுது போடு. சிலர் அதை விட கம்மியாவது போடுங்க. சிலர் இயேசுவே 40 போட்டிருக்காருன்னா நீ என்ன பண்ணும், அட்லீஸ்ட் கூட கொஞ்சம் போடணுங்க, எக்ஸ்ட்ரா போடணுங்க, போட்டாதான் நமக்கு ஏதாவது அவர் போடுவாருங்க அப்படின்ட்டாங்க. தப்பு பாருங்க. ஒன்றும் இல்லை, நான் அடிக்கடி கேட்பேன், இன்னைக்கு பெற்றவங்க நிறைய கஷ்டப்படுறாங்க, நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க, கடினமான பல காரியங்களை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஏங்க இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டால், நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்க படக்கூடாது அப்படிதான் சொல்கிறாங்க. ஏன் காலையில் எழுந்திரிச்சு சாயங்காலம் வரைக்கும் ஒவ்வொரு காரியமும் பண்ணுறாங்க, பெஸ்ட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க, என்ன ஃபீஸ் கேட்டாலும் கொடுத்துட்றாங்க. சொல்கிறாங்க என் தலையை அடமானம் வச்சாவது நான் கட்டிடுதேங்க அப்படிங்காங்க. அது எங்கே வாங்குறாங்கன்னு தெரில. இல்லை அவங்களுடைய இது அப்படி இருக்குது. அவங்க சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நாங்கள் என்ன வேணாலும் என்ன பண்ணுவோம், செய்வோம். நான் கடன்காரன் ஆனாலும் பரவாயில்லடா, உன்னை எப்படியாவது ஒரு இன்ஜினியரா டாக்டரா உன்னை வந்து நல்லா ஆக்கிடணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்ததுக்குடைய விளைவுகள் என்ன, அந்த பிள்ளைங்க நல்லா வாழணுங்கிறது தான். அந்த பிள்ளை மறுபடியும் வந்து வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது, எங்கள் அப்பா முதல் கல் உடைத்தார், நானும் கல் உடைக்க போகிறேன் அப்படின்னு உங்களை ஒரு பேட்டர்ன் மாதிரி எடுத்துகிட்டு வந்து கல் உடைக்க கடையில் வந்து சேர்ந்து கல் உடைச்சு மூட்டை தூக்கிட்டு இருந்தால் அப்படி இருக்கும். ஏன்டா அப்படி பண்ணுற? இல்லை, நீங்கள் எனக்காக செஞ்சதை நானும் செய்ய போகிறேன். டேய், நீ இந்த இடத்துக்கு வரக்கூடாதான்டா நானும் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிமா. கல்வாரிக்கு வந்து கிறிஸ்து இவ்வளோ பாடுபட்டது இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேங்கிறாரு. அப்பா, இந்த இடம் உன் இடம் இல்லை, இந்த இடத்துக்கு தான் நீ வந்திருக்கணும், ஆனா நீ வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்துட்டேன். நான் வந்ததுனால நீங்க வர வேண்டியதில்லை, நான் எதுக்காக வந்தேனோ அந்த இடத்துல ஒன்ன வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவம் வந்து பைபிள் தலைகீழ பிடிக்குது பாருங்க. அவரே இவ்வளவு பட்டார்னா நீயும் படு அப்படின்ட்டாங்க. அவர் கொஞ்சம் பட்டு பேலன்ஸ் வச்சிருக்காரு, நீ மீதி பட்டு ஃபுல்ஃபில் பண்ணு அப்படின்ட்டாங்க. ஃபுல்ஃபில் பண்ணி யாரு தான் இப்ப வாழ்றது? அவரது மரணம் எனக்கு ஜீவனை கொண்டு வந்திருக்கிறது, அவரது காயங்கள் எனக்கு சுகத்தை கொண்டு வந்திருக்கிறது. அப்ப இயேசுவின் செயல்களை நான் கரெக்டா விளங்கிக்கணும் பாருங்க. இந்த 40 நாள் உபவாசம், கிறிஸ்துவின் பாடு, இதெல்லாம் படிக்கும்போது தப்பா படிச்சுட்டு போயிடக்கூடாது, கரெக்டா படிக்கணும். ஏன் அவருக்கு பாடு? ஏன்னா நான் மகிமையில் அடையும்படி அவர் பாடுபட்டார். ஏசாயா 53 பாருங்க, 4வது வசனத்திலிருந்து பாருங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, அதாவது நாம எங்க வரணுமோ அந்த இடத்துக்கு என்ன பண்ணாராம், அவர் வந்தாராம். நம்முடைய துக்கங்களை, ஏங்க நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கிட்டாரு, நம்முடைய துக்கத்தை அவர் சுமந்தாருன்னா அப்ப நாம எதை சுமக்கணும், நாம எதை ஏத்துக்கிட்டு வாழணும்?
கொஞ்சம் யோசிங்க. கடகடன் பைபிள் படிச்சுட்டு கடகடன் பிரசங்கம் கேட்டு போயிடாது. நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டாரா, நம்முடைய துக்கங்களை அவர் என்ன பண்ணாராம், சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. கடவுள் போட்டு இயேசுவை அடி அடிச்சாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நம்ம எண்ணினோம்னு அழகா போட்டிருக்கு பாருங்க. உண்மையில என்ன நடந்துச்சு, வாட் ஹேப்பன் இன் த கிராஸ், ஒரு நாட்கள் அதை இன்னும் ஆழமா பார்க்கலாம். ஆனா இந்த செயல் நமக்காக அவர் செஞ்ச செயல். 5வது வசனம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால், எல்லாம் சொல்லுங்க, தழும்புகள் அவருக்கு, குணம் எனக்கு. ஆனா மதம் எப்படி மாத்தி போட்டுட்டு தெரியுமா, ஏசு இந்த பக்கம் வாங்கினார்ல, நீனும் இந்த பக்கம் வாங்கு அப்படின்ட்டாங்க. இல்லைங்க, நானும் வாங்கிக்கிறதுக்காக அவர் வாங்கல. அவர் ஏன் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார்னா, நான் குணமாகும்படி அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. எஸ். அப்ப கிறிஸ்துவின் பாடுகள் என்னையும் பாடுபடுவதற்கு அழைக்கல. என்ன எதுக்கு அழைக்குதுன்னா, நான் பாடுபட்டதால் அதனுடைய பலனை அனுபவிப்பதற்காக அவர் அழைக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசு பாடுபட்டார், பலனையும் நான் அனுபவிக்கிறேன். இது ரொம்ப கரெக்டா போகணும். நீங்க இதெல்லாம் மத எண்ணம் கொண்டவங்களுக்கு இது போவாது. அவங்க அவர் பட்டா மட்டும் போதுமா, நீனும் படணும். அதான் அவங்க அப்பா சுமந்தா மட்டும் போதுமா, நீனும் 2 மூட்டையை சுமந்திருக்கியா வாழலாம்ல, சும்மா படிச்சு டப்புன்னு டாக்டர் ஆயிட்டா போதாது. போய் மூட்டை தூக்குதுன்னு என்னன்னு போய் படிச்சுட்டு வா, கல் உடைக்குது என்னன்னு தெரிஞ்சுட்டு வானா எப்படி இருக்கும், இது எப்படி வேடிக்கையா இருக்கும். அது மாதிரிதான் இருக்குது இன்னைக்கு நிறைய நேரத்துல மக்கள் சொல்றது. இல்லைங்க, நான் இதெல்லாம் அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக அவர் அனுபவித்தார். என்னெல்லாம் அனுபவிச்சாரு பாருங்க. 3வது வசனம் பாருங்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டாரா, துக்கங்களை அனுபவித்தாரா, இவ்வளத்தையும் ஏன் பண்ணார், இவ்வளோ ஒரு செயலை ஏன் செஞ்சாரு. இதை செஞ்சாருலாம் கரெக்டாக தான் சொல்றாங்க. படம்லாம் போட்டு காமிப்பாங்க, பலார்னு சாட்டையெல்லாம் அடிக்கிற மாதிரி, அப்படியே இயேசுவை கெட்டி சிலுவை எல்லாம் சூப்பராக காமிப்பாங்க பாருங்க. காமிச்சிட்டு சொல்ற மெசேஜ் ரொம்ப முக்கியமானது பாருங்க. இவ்வளோ ஏன் பட்டாரு, ஏன் புறக்கணிக்கப்பட்டாரு, ஏன் அடிக்கப்பட்டாரு, ஏன்னா இது மாதிரி எதையும் நான் அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக அவர் இது எல்லாத்தையும் பண்ணார். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணமாகிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு எனக்கோ கிருபையை நம்பினதினால் ஜீவனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சம்பளத்தை அவர் வாங்கிட்டார். பாவத்தின் சம்பளம் என்னதான், ஆனா கிறிஸ்தவம் அதிலே முடிஞ்சிருச்சு பாருங்க. மீதி அடுத்தால சொல்லுங்க பாக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ எதை கொண்டு வருது, ஜீவனை, நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் பாடுகளை நாம் தியானிக்கணும், அதை மதிக்கணும். எந்த விதத்துல தியானிக்கணும், எந்த விதத்துல மதிக்கணும்னா, அவர் பாடுபட்டார், அவர் வியாதிக்கப்பட்டார், அவர் அசட்டை பண்ணப்பட்டார், அவ்வளோ அவருக்கு நடந்தது காரணம் அதனுடைய பலனாய் வருகிற நன்மையை நீங்களும் நானும் அனுபவிப்பதற்காக. அல்லேலூயா. இந்த விதத்துல இயேசுவின் பாடுகளை தியானிச்சோம்னா, நீங்க தியானிச்சு முடிக்கிறதுக்குள்ள நீங்க வேற மாதிரி ஆளா மாறிடுவீங்க, சுகமுள்ள ஆளா மாறிடுவீங்க, ஜெயமுள்ள ஒரு ஆளா மாறிடுவீங்க. ஏன்னா இவ்வளத்தையும் எனக்காக அவர் அனுபவிச்சிருக்கிறாருன்னா அப்போ நான் நல்லா இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும் பாருங்க. It changes your conscious, it changes your mind, your mentality. எனக்காக இவ்வளவு ரத்தம் சிந்தினாரா பாருங்க, அவர் ரத்தம் சிந்தினார். இதை ஒரு மாடலா வச்சுக்கிட்டு இயேசுவே எவ்வளவு சிந்திருக்காரு, அட்லீஸ்ட் நீ 2 லிட்டரா சிந்த வேண்டாமா அப்படின்னா எப்படி இருக்கும். விபத்துல அடிபட்டு ஒருத்தர் எல்லா ரத்தத்தையும் சிந்தி இருக்கும் போது ஒருத்தர் அவருக்காக என்ன கொடுக்க வராரு, ரத்தம் கொடுக்கறதுக்கு வரார். ரத்தம் கொடுத்த இருந்து ரத்தத்தை என்ன பண்ணிக்கிறார், இவர் பெற்றுக்கொள்றாரு. பெற்றுக்கொண்டுட்டு உனக்கு இவ்வளவு ரத்தம் கொடுத்துருக்காருல, நீ பதிலுக்கு ஏதாவது ரத்தம் கொடுனா எப்படி இருக்கும். இந்த கிறிஸ்தவ பிரசங்கத்தை கொஞ்சம் கவனம், அதான் நல்லா கவனிக்காதவங்களாம் தப்பிச்சிருவாங்க, ரொம்ப கவனிச்சவங்க மாட்டிக்குவாங்க. சில பேருக்கு புரியல, சில புரியுதா, புரியாதவங்களாம் தப்பிச்சிருவாங்க, புரிஞ்சவங்களாம் மாட்டிக்குவாங்க.
ரொம்ப சீரியஸ் ஆகிடும் அவங்களுக்குலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, கவனிங்க நல்லா ஆகிடும் சொல்கிறோம். ஆனால் சில இடத்துல கவனிக்காமல் இருந்தால் தான் நல்லா இருப்பாங்க. ஏன்னா அங்கே சொன்னது போல இந்த மாதிரி மேட்ரு, உனக்காக அவர் மரித்தார், அவருக்காக நீ என்ன என்ன செய்தாய் என்ன செய்தாய். ஒவ்வொரு நாளும் அதான் கேள்வி பாருங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் ஐயா கேட்டேன், ஒரு போய் மறிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இப்படி கடங்கார மாதிரி என்ன ஆக்கி விட்டுறேன். நம்மலாம் என்ன ஆகிட்டோம்னா ஒரு கடங்காரங்க மாதிரி ஆகிட்டோம் கடவுளுக்கு. ஏன்னா கடவுள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. டெய்லி கடன் வசூல் பண்ணுற மாதிரி, உனக்காக நான் மரித்தேன், இன்னைக்கு கடன் கட்டினியா, இன்னைக்கு என்னாச்சு, என்ன செய்தா என்ன செய்தார். எங்கேயாவது பைபிள்ல இருந்து போட்டிருக்குதா? எங்கேயாவது ஆண்டவர் இப்படி கேட்டாரா? இல்லை. இவ்வளோ வருஷமா அதை சொல்கிறமே, எதோ 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 அடிப்படையாச்சு சொல்கிறேன். எந்த வசனத்திலேயாவது அவர் கேட்டாரா, எப்பா உனக்காண்டி தான் மறிக்க போகிறேன், ஹலோ ப்ளீஸ் எனக்காக நீ ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடு அப்படின்னு கேட்டுட்டு போய் மறிச்சாரா? அப்படி போய் அவர் பண்ணாருன்னா அது பேர் அன்பு கிடையாது, அதுக்கு பேர் வேற ஏதோ. அவர் அப்படி செய்யல, அவர் நம்ம மேல வச்ச அன்பினால அவர் போய் மரித்தார். ஹல்லேலூயா. அவர் வந்து நீ அதை செய்வே இதை செய்வான்னு கேட்டுட்டு போய் மறிக்கல. ஆனா இந்த அன்பை உண்மையா உணர்ந்து பெற்றுக்கொள்ற ஒரு மனுஷன், கடவுள் நமக்கு இவ்வளோ சுகத்தை கொடுத்துருக்காரு, இவ்வளோ பலனை கொடுத்துருக்காரு, இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்து இப்போ நல்லா ஆகியிருக்கிறாரு. எத்தனையோ பேருக்கு இன்னும் இந்த கடவுளுடைய அன்பு தெரியல, இந்த தேவனை அவங்க அறியாமல் இருக்காங்க, அதுக்காக நம்ம ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்பா அப்படின்னு அன்பை அனுபவித்ததின் விளைவாக ஒரு நடவடிக்கை எடுக்காம பாருங்க, அது அன்பினால செய்கிற கிரியாக இருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒவ்வொரு நாளும் என்ன செய்தா நீ, கடவுள் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். கணக்கு கேட்பாரா? அதாவது மொத்தமா பைசா கொடுத்துட்டு டெய்லி இந்த சிட்ட வெட்டிக்கு வந்து வசூல் பண்ணுவாங்க பாருங்க. நீ பார்த்துருக்கீங்களா? நீங்க 10,000 ரூபா அப்படி வாங்கிடுவாங்க. டெய்லி வந்து என்ன பண்ணுவாங்க, 100 ரூபா 50 ரூபா என்ன பண்ணுவாங்க, வசூல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் கடவுள் போல நினச்சிக்கிட்டாங்க. கல்வாரி சிலுவையில் மொத்தமா அமௌண்ட்டை கொடுத்துட்டாரு. இப்போ டெய்லி வந்து என்ன பண்றாரு, ஒரு வட்டி போட்டு அவர் என்ன பண்றாரு, டெய்லி என்ன பண்றாரு, வசூல் பண்றாரு போலங்கிற மாதிரி ஆயிடுது. இது இப்படிப்பட்ட பிரசங்கம் தான் கல்வாரியை மட்டுப்படுத்துற பிரசங்கம். நாம பேசிட்டு இருக்கிறது கல்வாரியை மகிமைப்படுத்துகிற பிரசங்கம். அல்லேலூயா. ஆனா நிறைய பேர் இப்ப நம்ம சொல்றதை சொல்லுவாங்க, பாத்தீங்களா இப்படி சொல்றாரு அப்படின்னு. இல்ல, இதுதான் கல்வாரிக்கு மகிமையை கொண்டு வரும். என்ன கொண்டு வரும்? அவர் எனக்காக எல்லாத்தையும் பண்ணாருங்க, எனக்காக எல்லாத்தையும் செஞ்சாருங்க. அப்படி செஞ்சதை நான் நம்பினேன்னா நான் வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா. எந்த நோயும் எனக்கு வர முடியாது, ஏன்னா எனக்காக அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எந்த பிசாசுக்கும் என் வாழ்க்கையில் இடம் கிடையாது, ஏன்னா அவர் எனக்காக ரத்தம் சிந்தி என்னை பாவம் சாபம் நோய் தரித்திரம் எல்லாத்திலிருந்தும் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆமென். இதை செலிப்ரேட் பண்ணணும், இதை மனசுக்குள்ள எண்ணணும். இந்த கம்யூனியன்லாம் எடுக்கிறோம், இந்த கம்யூனியன் எடுக்கும்போது எதை நினைக்குங்க, எதை நினைக்கணும்னு சொன்னாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எல்லாம் சொல்லுங்க. கம்யூனியன்ல திருவிருந்துல யாரை நினைவு கூறணும், எதை நினைவு கூறணும்? இந்த ஸ்பெசிபிக்கா கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறும்படி இதை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. ஏன் மரணத்தை நினைவு கூறினாரு? ஏன் மரணத்தை நினைக்கும் போதெல்லாம் உனக்கு ஜீவன் உண்டாக ஆரம்பிக்குது. ஏன்னா அது உனது மரணம், அதை உன் சார்பாக நான் அடைந்திருக்கிறேன், ஆகையால் ஜீவன் உன்னுடையதாக இருக்கிறது. என் காயத்தை தியானம் பண்ணு ஏன் சொன்னாரு? ஏன்னா அது நீயும் அதை மாதிரி போய் காயம் வாங்குறது கிடையாது, என் காயங்களை நீ தியானம் பண்ணும் பொழுது அது உன்னை குணமாக்குகிறது அப்படின்னு சொல்றார். கரெக்டா கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளையும் சிலுவைகளையும் மிக சரியான விதத்தில் நம்ம என்ன பண்ணணும், தியானிக்கணும், படிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. பாருங்க, 40 நாளை வேற மாதிரி செலவு பண்ணி வேற மாதிரி சபையும் அதனுடைய காரியமும் போயிட்டு இருப்பாருங்க. அப்படி போறதுக்கு ஆண்டவர் நம்மளை கூப்பிடல. எல்லாத்தையும் அவர் பட்டார்னா நான் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பாட்டு படிச்சோம் பாருங்க, இயேசு சுமந்து கொண்டார் நான் சுமக்க தேவையில்லை. எல்லாம் சொல்லுங்க, இயேசு சுமந்து கொண்டார் நான் சுமக்க தேவை இல்லை, இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். இயேசு பண்ணாருங்க, அவர் பண்ணது எனக்காக பண்ணாருங்க. இப்போ நான் அதை நம்ப போறேங்க, அதை நம்புறதுனால வாழ போறேங்க. அந்த வாழ்ந்திருக்கிறதே கொஞ்சம் பேருக்கு சுவிசேஷமா மாற போகுதுங்க. அவங்க எல்லாம் ஆண்டவருடைய அன்பு ஈர்க்கப்பட போகிறார்கள். இப்படி ஒரு அன்பின் தேவனின் செயலை கிறிஸ்தவம் வெளிப்படுத்துறதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டு இருந்தா அதுவும் ஒரு கிரியை சார்ந்த மார்க்கம் ஆயிட்டு. சில ரிலீஜன்ல சொல்றாங்க பாருங்க, நாங்க எச்சு கூட முழுங்க மாட்டோம். கிறிஸ்தவங்களும் அதே மாதிரி ஆயிட்டாங்க பாருங்க. நாங்க வந்து கடுங்காப்பி உபவாசம்,
என்னையா அது புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதாவது பால் ஊற்றுனா பக்தி குறைஞ்சிரும், அதனால பாலை கட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், வெறும் கடுங்காப்பி மட்டும். ரொம்ப பசிச்சிருச்சுன்னா ஒரு நாட்டுப்பழம் மட்டும் சாப்பிட்டுக்கிடுவேன், நாட்டுப்பழம் உபவாசம். என்னெல்லாமோ கண்டுபிடிக்காங்க பாருங்க. நிறைய பேருக்கு நாட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொன்னார், பசிச்சுட்டுங்க பட்டாருன்னு ஒரு நாட்டுப்பழத்தை சாப்பிட்டு போட்டேன். அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நாட்டுப்பழத்துக்காக சாரி, பசியில தின்னு போட்டேன் ஆண்டவரே, என்ன பண்ணீங்க ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஜெபம் பண்ணேன் அப்படிங்காரு. எப்படி போயிட்டு இருக்குது பாருங்க. இது எல்லாம் என்னன்னா இந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்ல இருக்கிறதுனால. அவங்ககிட்ட சொன்னாரா? அவர் சொன்னாரு, நான் இவ்வளோ பண்ணியிருக்கிறேன்ப்பா, எதுக்கு, உனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். உன்னை யாரு கடுங்காப்பில கிடக்க சொன்னா? உனக்காக நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திருக்கிறேன், பந்தியில உட்கார்ந்து தொந்திய நிரப்புங்கிறார். நம்ம ஆள்கள் பாருங்க, அதை விட்டுட்டு இவனு என்ன பண்றான், பட்டினியா. இயேசு பாருங்க எவ்வளவு பட்டினியா கடந்தார், ஒரு சொட்டு தண்ணி கூட அவருக்கு இல்லை, தாகம் தாகம் என்றார். ஏன் நீ தாகம் தாகம் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்குதுக்காகவா? இல்லைங்க, எதுக்கு இது நடந்ததுங்கிறத தப்பா வியாக்கியானம் பண்ணி கிறிஸ்தவ நம்பிக்கையே எப்படி போயிடுச்சு, தப்பா போயிடுச்சு. கிறிஸ்துவின் பாடுகளை நாம் சரியான விதத்தில் வியாக்கியானம் பண்ண வேண்டும், சரியான விதத்தில் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். பாருங்க, வேதத்தில் எந்த பகுதியை எடுத்துக்கோங்க, கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி பேசுகிற எந்த பகுதியை எடுத்துக்கோங்க, அந்த பகுதியெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதி முழுவதும் அவருக்கு இப்படி நடந்ததினால் உங்களுக்கு எப்படி நன்மை நடந்தது என்பதை பேசுகிற பகுதிகளாகத்தான் அது இருக்கிறது. ஆமென். பாருங்க, உதாரணமா ஒரு பகுதி காமிக்கிறேன் பாருங்க. ஏற்கனவே தெரிஞ்ச நிறைய வசனங்கள் தான், ஆனால் இந்த விதத்தில் அதை நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. நாம் அவருக்குள், இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை என்ன ஆக்கினாரு? இப்ப இயேசு சிலுவையில் பாவமானார். ஏன் ஆனாரா? இயேசு பாடுபட்டார், நீ பாடுபடு. இப்ப இயேசு பாவமானாரா எப்படி சொல்ல போறீங்க? நீனும் பாவமாவும் சொல்ல போறீங்களா? இல்ல இல்ல, இப்படி வச்சு இப்படியே வியாக்கியானம் பண்ணீங்கன்னா அப்படித்தானே வியாக்கியானம் பண்ணணும். இதையும் அவர் பாடுபட்டார், நீயும் பாடுபடு, அப்ப அவர் பாவமானார், அப்ப நீனும் பாவமானார்னு சொல்ல போறீங்களா? இல்லைங்க, அவர் பாவமானார். ஏன் ஆனாரு? நீதி ஆகும்படியாக. எல்லாம் சொல்லுங்க, பாவம் அறியாதவர் பாவமானார், நீதி அறியாத நான் நீதி ஆகும்படியாக. வேற ஒண்ணும் இல்ல, என் இடத்துக்கு அவர் வந்தாரு, அவர் இடத்துக்கு நான் வரும்படி. விளங்குதுங்களா? அதான் எசன்ஸ். எசன்ஸ் என்ன? என் பிளேஸ்க்குள்ள அவர் வந்துட்டாரு, என் இடத்துக்குள்ள அவர் வந்தாரு. ஏன்னா அவர் இடத்திற்கு என்னை தூக்கி செல்ல, அவர் எங்க இருந்தாலும் அங்கே என்ன எடுத்துட்டு போறதுக்கு நான் இருந்த அதே இடத்துக்கு வந்தார். பாவம் ரொம்ப நாத்தம் அடிக்கு, உன் வாழ்க்கைக்குள்ள நான் வரமாட்டேன், நீ உன்னை சரிப்படுத்திட்டு வா. இதான் மதம் பேசுற பிரசங்கம். மதம் என்ன சொல்லுது? பாவிகளுக்கு என்ன பிரசங்கம் பேசுன்னு நினைக்கிறீங்க? தம்பி நீ சரியில்லை, அதுவும் வர வர நீ ரொம்ப சரியில்லை. என்றைக்கு நீ சரியாக போகிறாய், என்றைக்கு நீ சரியாகிறாயோ அன்றைக்குத்தான் தேவன் உன்னிடத்திலே வருவார். ஏன்னா ஒரே நாத்தம் எடுக்கு அப்படின்றாங்க. ஆனா வேதம் அந்த சுவிசேஷத்தை சொல்லுங்க. வேதம் என்ன சுவிசேஷத்தை சொல்லுது? அந்த நாத்தம் எடுத்த இடத்துக்குள்ள அவர் இறங்குறாரு. அவர் இறங்கி அந்த நாத்தத்தை மாத்துறது மட்டும் இல்ல, அதுல இருக்கிற உங்களை அவர் தூக்கி எடுக்கிறாரு. தூக்கி எடுத்து பாவத்துக்குள்ள கிடக்கிற மனுஷனை தூக்கி அவன் நீதிக்குள் கொண்டு வந்து அவர் வைக்கிறார். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் பாடுகளை நாம் சரியாய் விளங்கி கொள்ளுகிற விதமாக இருக்கிறது. ஆனா நாம இதை பேசும்போதே, பாடுகளும் சிலுவைகளையும் பேசும்போதே எப்படி பேசுவோம்னா குற்ற உணர்வு உண்டாக முடியாதான் பேசிட்டு இருப்பாங்க. என்ன பேசுவாங்க? பாரு இப்படி பண்ணார், நீ எப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிம்பாங்க. இவ்வளவு பண்ணிருக்கிறாரு, வந்து அனுபவிப்பா அப்படின்னு சொல்றதுதான் சுவிசேஷமா இருக்குது. பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, பாவமானார் நீதியாகும்படியாக. பாருங்க, கலாத்தியர் 3:13வது வசனம் பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இயேசு கிறிஸ்து மரத்தில் என்ன பண்ணப்பட்டாராம்? தூக்கப்பட்டாராம். அதாவது அன்றைக்கு ரோமர்களால் உருவாக்கப்பட்ட இருக்கிற ஒரு தண்டனை கருவியாக எது இருந்தது?
சிலுவை இருந்தது இல்லையா? நம்ம ஊர்ல ரொம்ப அதிகமா போச்சுன்னா தூக்குல போட்டுதாங்க இல்லையா, தூக்கு கயிறு. அது மாதிரி அவங்க எதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? சிலுவையை என்ன பண்ணியிருக்கிறாங்க? யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வெறும் ரத்தம் சிந்தினாலே மனுஷனுக்கு மன்னிப்பு கிடைச்சி விடும்னா, ஒரு பிளேடு எடுத்து இயேசு வந்து அப்படி நரம்ப ஒரு கட் பண்ணி சிந்தி ரத்தம் சிந்திட்டனே மன்னிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கலாம், பண்ணியிருக்கலாமா? ஏன் சிலுவைக்கு போனாரு? ஏன் சிலுவை? ஏன்னா சிலுவை வந்து ரொம்ப அவமானத்தின் இடம், சிலுவை வந்து ரொம்ப வெட்கத்தின் இடம். சிலுவையில ஒருத்தனை தூக்குறதுங்கிறது தண்டனை மட்டும் இல்ல, அவமானத்தின் சின்னமா அது இருக்கு. சில வேற சொல்லிடுவாங்க, கொன்னுடு, வெளியிலேயே தெரியாம கொன்னுடு அப்படிம்பாங்க. அதாவது தண்டனையை விட கொடூரமானது ஒண்ணு இருக்குதுன்னா, தண்டனைங்கிறது அப்போது நடக்கிற ஒரு காரியம். ஆனா சிலுவைங்கிறது செத்த பிறகும் என்ன பேர் இருக்கும்? சிலுவையிலே செத்தான் கொடும்பாவியா தான் வந்திருப்பான். புரியுதா உங்களுக்கு? அதான் கிராஸ். சிலுவைங்கிறது ரொம்ப அவமானத்தை ஏற்படுத்துற ஒரு இடம். சிலுவை மரணம் அடைஞ்சாதான் அப்ப அவன் சபிக்கப்பட்டவன். அதான் அங்க வருது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் அவனை மாதிரி சாபக்கேடான ஆள் யாருமே கிடையாது. எந்த மாதிரி பேர் வாங்குறாரு பாருங்க இயேசு. நல்லா கிறிஸ்துவின் பாட கரெக்டா படிக்கணும். இன்னைக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு நிச்சயங்கிறது இந்த தியானத்துல தான் அடங்கி இருக்கு. இயேசு என்ன மாதிரி பேர் வாங்கினாரு, எந்த மாதிரி நிலையை அவர் அடைகிறாருங்கிறத பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. அப்போ ஏன் சிலுவைக்கு அனுப்புறான்? கொல்லணும்னா பல வழியில கொன்ற முடியும். நமக்கே மன்னிப்பு தரதுக்கு வெறும் ரத்தத்தை சிந்தனா பல விதத்துல ரத்தத்தை என்ன பண்ணிருக்கலாம், சிந்திருக்கலாம். ஆனா ஏன் சிலுவையை தெரிந்து சிலுவையில அந்த வேலை நடக்குது அப்படின்னு சொன்னா, ஏன்னா சிலுவையில போகும்போது அவன் சபிக்கப்பட்டவன் ஆயிடும். அதாவது சிலுவைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவனை பரலோகமும் நிராகரிச்சிருச்சு, பூலோகமும் அவனை நிராகரிச்சிட்டு, அதனால ரெண்டுக்கும் நடுவுல தூக்கிடு அப்படின்ட்டான். கால் எதுல படாது, பூமியிலையும் படாது, மேலையும் போக முடியாது, வானத்துக்கும் பூமியும் நடுவுல அவனை தொங்க விட்டுரு. அப்படின்னா என்ன? கடவுளும் கைவிட்டார், மனுஷனையும் என்ன மாதிரி ஒரு இது உருவாக்கி வச்சிருக்காங்க பாருங்க. அப்போ இந்த இடத்தை அவர் அடைஞ்சார், இந்த இடத்துக்கு அவர் வந்தார். சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு என்ன பண்ணாராம்? சாபமானாராம். எந்த மாதிரி ஒரு ரோல், எந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவர் வந்திருக்கிறார்? ஏன் அப்படி ஆனார்? ஏன் அவர் அப்படி ஆனாருங்கிறத நான் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியதுக்குன்னா, அவர் சாபமானார். அதுல இருந்து ஒண்ணு எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. என்ன அப்படின்னா, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, எல்லாம் சொல்லுங்க, நமக்காக சாபமாகி. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஏன் அவ்வளவு அவமானத்தின் நிலைக்குள்ள வந்து சேர்ந்தார்? ஏன் அப்படி சபிக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டார்னா, இன்றைக்கு உங்களை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லும்படியாக அவர் சபிக்கப்பட்டவர் என்கிற நிலைக்கு அவர் வந்தார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசு சபிக்கப்பட்டார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படும்படியாய் அவர் சபிக்கப்பட்டவன் என்கிற இடத்தை அவர் அடைந்தார். அப்ப இன்னைக்கு என்ன வாழ்வை அந்த சிலுவை உங்களுக்கு சம்பாதித்து தந்திருக்கிறது, இயேசுவின் பாடுகள் சம்பாதித்து தந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதை பார்க்கும்போது என்ன தோணணும்னா, இயேசு எனக்காக சாபமான இடம் இந்த சிலுவை. இந்த சிலுவை நான் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது அவர் தன் மேன்மையெல்லாம் இழந்தார், அது மட்டும் இல்ல, என்னை மேன்மையினால் நிரப்பின இடமும் இதுவாகத்தான் இருக்கிறது. அவமான சின்னம் என்று சொல்லப்பட்ட அவமானத்தை ஏற்றார். அவர் அவமானம் அடைஞ்சது எனக்கு மகிமையும் எனக்கு மேன்மையும் கொண்டு வரும்படியான ஒரு நிலையாக, கருவியாக அது மாறினது. இதுதான் காரியம் பாருங்க. இந்த விதத்துல தான் கிறிஸ்துவின் பாடுகள் என்ன பண்ணணும்? வியாக்கியானம் பண்ணணும். இதுக்கு உட்கார்ந்து இந்த பாடுகளை நான் தியானிச்சேன்னா ரொம்ப அர்த்தம் உள்ளது பாருங்க. தாடி வளர்க்கறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. நீங்க கறி கடைக்கு போகாதனால பாய்க்கு தான் நஷ்டமே தவிர அதனால உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. இதை உட்கார்ந்து கொஞ்சம் பார்க்கணும், இதை உட்கார்ந்து படிக்கணும். இப்படி பண்ணனா 40 நாள் இல்ல, எவ்வளோ எல்லா நாளுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரான நல்லா இருக்கும். எப்படி பார்க்கணும்? அவர் சபிக்கப்பட்டார், ஏன்னா நான் ஆசீர்வதிக்கப்படும்படி. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் மூலம் ஆசீர்வாதம் நிச்சயமானதாக இருக்கிறது. சாபமானது 100%. அப்ப 100% இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இப்பவும் உட்கார்ந்துக்கிட்டு செபிச்சு சொல்லுங்க பிரதர்,
ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடாது. செபிக்காமலே சொல்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஏதாவது தெரியுதா? ஏதாவது சுத்துதா? ஏதாவது பின்னாடி வருதா? ஏதாவது கூரை மேல உட்கார்ந்துருக்கா? என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. இல்ல இல்ல இல்ல, ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம். என்னை சுற்றிலும் ஆசீர்வாதம். இப்ப நீங்க இதை இயேசு சிலுவையில சபிக்கப்பட்டவர் ஆனார், நீனும் போய் சபிக்கப்படு அப்படின்னா அப்புறம் அவர் எதுக்கு சிலுவைய தப்பா வியாக்கியானம் பண்ணி தப்பா போயிடுச்சு. கிறிஸ்தவம் கரெக்டா வியாக்கியானம் பண்ணணும், சரியாக அதை நாம புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? அவர் சாபமானது நான் ஆசீர்வதிக்கப்பட. 14வது வசனம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெறும்படியாகவும் இப்படி, எல்லாம் சொல்லுங்க, இப்படி ஆயிற்று. இப்படி ஏன் ஆயிற்றுன்னு பைபிள் சொல்றதை படிக்கணும். இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு எனக்கும் கிடைக்கிறதுக்காக தான் கல்வாரி சிலுவையில இப்படி ஆயிற்று. இன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதமும் யாருக்கு சொந்தமா இருக்குது? கிறிஸ்துவ நம்புற விசுவாசிக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் சொந்தமாக இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவின் பாடுகளை வேதம் எப்படி விளக்குகிறதுங்கிறத நம்ம கரெக்டா படிக்கணும். சபையும் பாரம்பரியமும் எப்படி விளக்குதுங்கிறதுல என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. சபையும் அதன் பாரம்பரியமும் எப்படி விளக்கிட்டு இருக்குது? அவரும் பாடுபட்டார், நீ என்ன பண்ணணும்? பாடுபடணும். ஒரு எதிர்மறையா சொல்லியிருக்கிற ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிக்க போறேன். நான் பேசும்போது உங்களுக்கு அது ஞாபகம் வந்திருக்குதா? ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால். இதுதான் நல்லா ஊதிட்டு ஊசியை வச்சு குத்துறது. இதுல எப்படி போட்டிருக்குது? எல்லாம் ரைட்டுப்பா, என்ன பண்ணணும்? யாரோடு கூட? அவரோடு கூட என்ன பண்ணணும்? எல்லாம் மகிமை எல்லாம் சொல்லுவார், பாலசேகர் சொல்லுவார், பல பேர் சொல்லுவார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க, வசனம் சொல்லுகிறது தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அப்ப நீ என்ன பண்ணணும்? பாடுபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே இப்போ என்ன ஆயிடும்னா, நம்ம ஆட்களுக்கு ஐயோ அப்ப நம்ம தப்பான உபதேசத்தை கேட்டோம் போல இப்படிலாம் தோணும். பைபிள்ல நிறைய, பைபிள்ல முரண்பாடு கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, பைபிள்ல முரண்பாடு இல்லை. ஆனா நம்ம புரிந்து கொள்றதுல முரண்பாடு இருக்கு, நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல முரண்பாடு இருக்கு. அதை பைபிள்ல இருக்கிற முரண்பாடு என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்துட்டு போயிடக்கூடாது. இப்போ இந்த வசனத்தை நான் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க, விளங்குனா கரெக்டா புரிஞ்சுட்டோம். பாடு உண்டு அப்படின்னு படிச்சீங்கன்னா விளக்கவே வேண்டியதில்லை, அப்படியே படிச்சுட்டு போயிடுவீங்க. உண்டு, பாடு உண்டாங்க. அவர் பட்டா மட்டும் போதாதான், நம்மளும் நிறைய, அவர் கல் உடைஞ்சது போகாது, நீனும் கல் உடைக்க போ. அவர் மூட்டை தூக்குனது போனாது, நீனும் என்ன பண்ணு, மூட்டை தூக்கு. அவர் அவமானப்பட்டது போதாது, நீனும் என்ன பண்ணு, அவமானப்படு. அவர் கஷ்டப்பட்டது மட்டும் போதாது, நீனும் என்ன பண்ணு, கஷ்டப்படு அப்படின்னு சொன்னோன்னா இந்த வசனத்தை வியாக்கியானம் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே என்ன பண்ணிடலாம், போயிடலாம். ஆனால் அந்த 8ஆம் அதிகாரத்தையே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அது 8ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே நீங்கள் ஒன்றுமில்லாமல் போகிறதுங்க பற்றி பேசுகிற அதிகாரமே கிடையாது. இந்த 8ஆம் அதிகாரம் முழுசுமே அவர் செஞ்சதுனால எவ்வளோ மகிமையான ஒன்று உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்கிற ஒரு அதிகாரம். அதான் பேக்ரவுண்ட், அதான் அதோடைய பின்னணி ஃபுல்லாக அதுதான். ஆனால் அந்த வசனம் என்ன சொல்ல வருது பாருங்க, இப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியும். இவர் சுதந்திரங்கிறாரு, மேன்மைங்கிறாரு, இவ்வளவு சொல்லிட்டு நீயும் போய் கஷ்டப்படுன்னா ரெண்டத்தையும் எப்படி பண்ணுறது? சுதந்திரத்தையும் அனுபவிக்கிறது, மகிமையும் அனுபவிக்கிறது, கஷ்டத்தையும் எப்படி போடுறது? ரெண்டுமே சேர்ந்து போகாத ஒண்ணா இருக்குது பாருங்க. அப்ப என்ன சொல்ல வருது இந்த வசனம் பாருங்க, அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். இயேசு எப்போ பாடுபட்டாரு? பட போறாரா, பட்டாரா? என்னங்க இந்த கேள்விக்காவது பதில் தெரியுமா உங்களுக்கு? இயேசு பாடுபட போறாரா, பாடுபட்டாரா? என்ன சொல்றீங்க? பாடுபட்டாரா? ஆனா பைபிள் இப்ப உங்களை என்ன சொல்லுது? அவரோடு கூட பாடுபட்டால்னா அப்ப இனிமே அவர் பாடுபட்டா தானே அவர் கூட போய் பட முடியும். இத்தனாம் தேதி இந்த இடத்துல இயேசு பாடுபட போகிறார், மாநாட்டுக்கு உங்களை அவர் அழைக்கிறார். பாடுபடும் மாநாட்டுக்கு என்ன பண்ணுங்க, வந்து சேர்ந்து நீங்களும் என்ன பண்ணுங்க, அவரோடு கூட சேர்ந்து பாடுபடுங்கன்னு சொல்லலாம். அவர் பாடுபட்டாரா, பட போறாரா?
பட்டாரு. அவர் பட்டார்னா இப்ப எப்படி அவரோடு கூட, அதான் நீங்க பாடுபடும்படியா சொல்லல, அவரோடு கூட என்ன பண்ணணுமா? அப்ப மறுபடியும் அவரை சிலுவையில் அடிக்க போறாங்களா? மறுபடியும் அவர் ரத்த சிந்த போறாரா? மறுபடியும் கல்வாரிக்கு போக போறாரா? அடுத்தால ஒரு வாட்டி நடக்க போதா? அவரோடு கூட நான் படணும்லாம் சொல்லியிருக்குது. அவரோடு கூட நான் எப்படி படுறது? அவர் தான் ஏற்கனவே பட்டுட்டார. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க பாருப்பா, இது இது எல்லாமே அந்த யூனியனை பத்தி அவர் பேசிட்டு இருக்கிறாரு. இயேசு நீங்களும் எப்படி ஒன்னா இருக்கீங்கிறத பத்தி அவர் பேசிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்ல வர்றாரு? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மரிக்கும் போது, பாடு அனுபவிக்கும் போது, ஏற்கனவே நீ அவர் கூட தான் இருந்த அப்படிங்கிறாரு. உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. ஆதாம் பாவம் செய்யும் போது நம்ம எல்லாரும் எங்க இருந்தோம்? நம்ம எல்லாம் எங்க இருந்தோம்? நம்ம தாத்தாக்குள்ள இருந்தோம். நம்ம தாத்தா அவங்க தாத்தாக்குள்ள இருந்தாரு. இப்படியே தாத்தாக்குன்னு போனா கடைசியில் யார் இருக்கா? ஆதாம் இருந்தார். ஆதாம்ங்கிற ஒரு மனுஷன் தப்பு பண்ணதுனால ஆதாம்குள்ள இருந்து நம்ம எல்லாருமே என்ன ஆயிட்டோம்? அந்த முழுசு என்ன ஆயிடுச்சு? கெட்டு போயிடுச்சு. இப்போ கல்வாரி சிலுவையும் அது மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குது? இயேசுங்கிற ஒரு மனுஷருக்குள்ள மீட்பிலே தேவன் எல்லாரையும் தூக்கி வைக்கிறாரு. எப்படி ஆதாமுக்கு நடந்தது நம்ம எல்லாருக்கும் நடந்ததோ அதுபோல கிறிஸ்து பாடுபட்ட போது நாமும் அவரோடு பாடுபட்டு முடித்து விட்டோம். இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு பாதாளத்துக்கு போகும்போது நம்மளும் போனோம். இயேசு பிசாசு மிதிச்சு ஜெயிச்சு அவன் தலையை நசுக்கி அவன் மேல வெற்றி பெற்று எழுந்தாரு. அப்பொழுது அவரோடு கூட நீங்களும் எழுந்திருக்கிறீர்கள். அப்பனா பிசாசு ஏற்கனவே உங்ககிட்ட அடி வாங்கியிருக்கிறான். நீங்கள் ஏற்கனவே மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிச்சிருக்கீங்க. இந்த கிறிஸ்துவோடு கூட தங்களை அடையாளப்படுத்தி சிந்திக்கிறதை பற்றி தான் பவுல் இங்க என்ன பண்றாரு? எழுதுகிறார். அவரோடு கூட உன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. ஆதாமோடு உன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்காத. யாரோட ஐடென்டிஃபை பண்ணிக்கோ? இயேசுவோடு உன்னை அடையாளப்படுத்திக்கொள். அந்த விதத்துல தான் சொல்றாரு, இயேசு என் பாவமும் நோயும் இதுவும் கல்வாரி சிலுவையில முடிந்திருக்கிறது. இயேசுவோடு நான் பாடை பட்டு விட்டேன். இயேசு எப்படி எல்லாத்தையும் வென்று எழும்பிட்டாரோ அதுபோல நானும் எழும்பி விட்டேன் என்று சொன்னால் இப்பொழுது மகிமை தான் இப்போ உனக்கு இருக்கிறது, பாடு உனக்கு இல்லை என்று அர்த்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதை தான் சொல்றாரு, அவரோடு கூட பாடுபட்டா நாம் என்ன பண்ணுவோம்? அப்படி ஆகும். இன்னும் சில வசனங்கள் இப்படியே இருக்குது. அவரோடு பாடுபட்டால் நாம் ஆளுகையும் செய்வோம் அப்படின்ட்டுலாம் இருக்குது பாருங்க. இந்த பாடுபட்டால் இனிமே பட போறதை பத்தி சொல்லல. ஏற்கனவே பட்ட கிறிஸ்துவோடு நம்மை அடையாளப்படுத்தி கொள்ளுகிற செயலாக அது இருக்கிறது. இப்ப 18 பாருங்க. ஆதலால் இக்காலத்து பாடுகள்னு பிரசன்ட்ல இருக்கிற சேலஞ்சஸ் பத்தி சொல்றார். இப்ப இருக்கிற பாடுகளை நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்க? ஏற்கனவே பட்ட பாடுகளை வச்சுதான் ஜெயிக்க போறீங்க. புரியல நிறைய பேருக்கு? புரியுதா? அதாவது இக்கால பாடுகளை நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்க? இப்போ நோய் இருக்கு, இப்போ தரித்திரம் இருக்கு, இப்போ குறைவு இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு. இக்கால பாடுகள் எப்படி ஜெயிக்க போறீங்க? ஏற்கனவே பட்ட பாடுகளை வச்சு தான் ஜெயிக்க போறீங்க. எப்படி ஜெயிக்க போறீங்க? இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து ஏற்கனவே சுமந்து தீர்த்து முடிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பாடு முடிஞ்சிருக்குது. அப்படிங்கிறத வச்சுதான் இந்த பாட்டை நீங்கள் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. இக்கால பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கவனிங்க. அப்ப அவரோடு பாடுபடுறதுன்னா இப்போ போய் படுறதோ இல்லை இனிமே பட போறதுனால போய் படுறதோ கிடையாது. பாருங்க, இப்போ சிலருக்கு கொஞ்சம் விளங்குது, சிலருக்கு இது என்னங்க அவரோடு கூட எப்படிங்கன்னு கொஞ்சம் கம்மியாக தான் விளங்குது. கொஞ்சம் புரியுற மாதிரி காமிச்சிடுறேன். இந்த பாடுகளில் எப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்குதுன்னா, நம்மோடு கூட அவர் என்ன பண்ணிட்டாரு? ஐக்கியமாயிட்டார். நாம் அவரோடு கூட ஐக்கியமாயிட்டோம். இப்போ என்ன நடக்குது பாருங்க. 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நம்ம பாவம் தண்டனைக்குரியதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா தேவன் பாவம் செத்த நிலை என்று சொல்லுகிறார். செத்த நிலையில் இருக்கிற மனுஷனை தண்டிக்க முடியாது, எழுப்பத்தான் முடியும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. மரித்தவனை தண்டிக்க முடியாது, மரித்தவனை என்ன பண்ணணும்? எழுப்பணும். ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கோம். ஓ மரித்தவனே மரித்தவனே அப்படிங்கிறோம். மரித்தவனை எழுப்பணுங்க, அதான் சுவிசேஷம்.
மனிதன் பாவத்திலே மரித்து போயிருக்கிறான். பாவத்திலே இருக்கிற மனுஷனை மரண நிலையில் இருக்கிற மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை நம்ம என்ன பண்ணணுமா? எழுப்ப வேண்டும். வேதவசனம் சொல்லுது. அப்படி இருந்த நம்மளை என்ன பண்ணாராம்? உயிர்ப்பித்தார் என்று எழுதியிருக்கிறது. சரி, ஷார்ட்டா படிக்கிற 5வது வசனம் பாருங்க. அக்கிரமங்களினால் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, அதாவது எபேசியர் 2:5, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட, அது என்ன, கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்து உங்களை ஒரு நாள் உயிர்ப்பிப்பார் அப்படி சொல்லல, கிறிஸ்துவுடனே கூட உங்களை உயிர்ப்பித்தாரா. அதாவது இயேசு எப்போ உயிரோடு எழும்பினாரோ அப்பமே நீங்களும் உயிரோடு எழும்பிட்டீங்களா? கணக்குப்படி நாம பிறக்கவே இல்லை. இயேசு எப்போ உயிரோடு எழுப்பப்பட்டாரு? ஆனா வேதவசனம் என்ன சொல்லுது? அவரோடு கூட உங்களை என்ன பண்ணாராம்? என்ன சொல்ல வருது? ஆதாமோடு எப்படி அடையாளப்படுத்தி வேதம் நம்மளை சொல்லுதோ அது மாதிரி இப்ப யாரோட அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க? இயேசுவோட என்ன ஆயிட்டீங்க? அதனாலதான் அவர் சொல்றாரு, அவர் அறையப்பட்ட போது நானும் அறையப்பட்டேன், அவர் மரித்த போது நானும் மரித்தேன், அவர் பாதாளத்துக்கு போன போது நானும் பாதாளத்துக்கு போனேன், அவர் உயிரோடு எழும்பின போது அவரோடு நீங்களும் நானும் எழுப்பப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவரோடு நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அப்ப அந்த அப்ப முழு பைபிள்லையும் இந்த 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 யூனியன் பத்தி பேசிட்டே இருக்கு. அதாவது நம்மளும் அவரும் எப்படி ஒன்னா இருக்கிறோங்கிறத என்ன பண்ணிட்டே இருக்கு? பேசிட்டே இருக்கு. எப்படி அவருக்கு நடந்தது நமக்கு நடந்தது, நமக்கு நடந்தது அவருக்கு நடந்தது, இப்படி சேர்ந்தேதான் வேதாகம் என்ன பண்ணுது? பேசுது. உங்களுக்கு என்ன நடந்ததோ அது தேவனுக்கு நடந்தது, தேவனுக்கு என்ன நடந்ததோ அது உங்களுக்கு நடந்ததுங்க. ஐயோ, இது எவ்வளவு பேருக்கு தெரியுதுன்னு தெரியல. புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தை தான் எல்லாத்தையும் உண்டாக்குச்சு இல்லையா? அது உண்டாக்குனது மட்டும் இல்ல, அதை தாங்கிட்டு இருந்ததும் எதுதான்? வார்த்தை தான் தாங்கிட்டு இருக்குது. வெறும் சிருஷ்டிக்கிறது மட்டும் வார்த்தை கிடையாது, அதை தாங்கி கொண்டிருந்ததும் எதுதான்? வார்த்தை தான். அப்ப எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கிற அந்த வார்த்தை, அதுலதான் நம்ம இருக்கிறோம். இப்ப நமக்கு ஒண்ணு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது யாருக்கு நடந்தது? அவருக்கு நடந்தது. அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் அவரும் நெருக்கப்பட்டார். நீங்க நெருக்கப்பட்டீங்கன்னா யார் நெருக்கப்படுறா? அவர் நெருக்கப்படுறார். அது மாதிரி அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார்னா நீங்களும் உயிர்ப்பிக்கப்படுறீங்க. அவர் மகிமைப்படுத்தப்பட்டார்னா நீங்களும் மகிமைப்படுத்தப்படுறீங்க. இது எப்படின்னா, நம்ம ஒரு மாதிரி ஆகி ஒரு இடத்துக்கு போயிட்டோம், நம்ம அப்படி ஆனதுனால அவரும் அப்படி ஆகி வந்துட்டாரு. வந்து அவர் எப்படி இருந்தாரோ அப்படியா இப்போ எல்லாத்தையும் மாத்திட்டாரு, எல்லாத்தையும் புது சிருஷ்டி ஆக்கிட்டாரு, எல்லாத்தையும் நியூ கிரியேஷன் பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் வேற மாதிரி ஆக்கிட்டாரு. இப்ப வேற மாதிரி அவர் அப்படி ஆனதுனால, அந்த வார்த்தை மறுபடியும் மகிமைப்படுத்தப்பட்ட நிலைக்கு வந்ததுனால இப்ப நாமளும் அந்த நிலையில இல்ல, நாம உன்னதங்களிலே உயரங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த சிருஷ்டிப்பையும் இந்த மனு வர்க்கத்தையும் அவர் பேசும்போது எப்படி பேசுறாரு? நீங்க பாவத்தில் அக்கிரமங்கள்ல மரித்து போய் இருக்கிறீர்கள் சொல்லி இருக்குது, கிடந்தீர்கள். ஆனா இப்போ கிடக்கல, இப்போ உங்களை ஒருவர் தூக்கி இருக்கிறார், உங்களை ஒருவர் உயிர்ப்பித்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு நாள் ஜோம் பண்ணிட்டு வர ஆவியானவரே நீங்க தான் புரிய வைக்கணும். பாருங்க 6வது வசனம் பாருங்க, எபேசியர் 2:6. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எல்லா அந்த கூட எழுப்பி, கூட அந்த கூடங்கிறத என்ன பண்ணிக்கோங்க, சேர்த்து படிங்க. கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட, கூட எல்லாம் சொல்லுங்க, கூட அப்படின்னா என்ன? சேர்ந்தே இருக்கீங்க, சேர்ந்தே இருக்கிறீங்க. இப்போ கிறிஸ்து பாடுபட்டு இருக்காரா? கிறிஸ்து மேல இப்ப யாராவது கை வைக்க முடியுமா? கிறிஸ்துவ வந்து யாராவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இஸ் சீட்டட் வித் த்ரோன், அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்கதான்ப்பா நீனும் இருக்கிறன்னு வேதவசனம் சொல்லுது. நீ இப்ப இங்க கிடக்கல, எங்க இருக்கிற? அங்க அங்க வந்து உட்காருன்னு சொல்ல, அங்கதான் உட்கார்ந்து இருக்கிற. அவரோடு கூட நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க? உட்காரவும் செய்தார். செய்தார். இது தேவனுடைய செயல் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது.
அப்போ பாடுபட்டார், இது பண்ணப்பட்டார். பவுல் வந்து இன்னொரு இடத்துல இப்படி சொல்றாரு, நான் கிறிஸ்துவின் பாடுகளை என் சரீரத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், அச்சாணிகளாக என்ன பண்ணியிருக்கிறேன், அப்படியே அணிந்திருக்கிறேன் அப்படிலாம் சொல்றாரு. நினைச்சுக்கிறாங்கன்னா நிறைய பேர் அப்படியே பாடுபட்டுக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, இயேசுவின் பாடுகளை குறித்த தியானம் இவருக்கு என்ன கொண்டு வந்துச்சுன்னா மகிமையை அவருக்கு ஞாபகப்படுத்தினது. அப்ப அவரோடு கூட, எல்லாம் சொல்லுங்க, அவரோடு கூட நான் எழுப்பப்பட்டிருக்கிறேன், அவரோடு கூட நான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு பெரிய குழியில நான் விழுந்துட்டேங்க. ஒரு பிள்ளை விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்பா வந்து பெரிய ஒரு ஆள் அந்த ஊர்ல. அவர் என்ன பண்ணாருன்னா, என் பிள்ளைய நானே தூக்கணும்னா அவரும் அந்த குழியில் என்ன பண்ணிட்டாரு, விழுந்து இப்போ அந்த பிள்ளையும் தூக்கிக்கிட்டு அப்படியே ஏறுறாரு பாருங்க. அதான் மீட்பு. அப்படியே ஏறி மறுபடியும் அந்த பிள்ளைய அவர் உட்கார்ந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு பாருங்க. இதுதான் மீட்புல நடந்திருக்கிற விஷயம். அப்போ உங்களுக்கு என்ன நடந்ததோ அது அவருக்கு நடந்ததா நடந்துச்சு. நீங்க எங்க வந்தீங்களோ அங்க அவர் வந்தாரு. ஆனா இப்போ கதை அதுல முடியல. அவர் எங்க இருந்தாரோ அங்க அவங்கள கொண்டு வந்து விட்டுட்டாரு, அங்க அவங்க உட்கார வச்சுட்டாரு. இப்போ நீ என்ன பண்ணு, அவரோடு பாடுபட்டால் ஆளுகையும் செய்வோம், பாடுபட்டால் ஆளுகையும் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த உலகத்துல பாடுபட்டனா அங்க வந்து என்ன பண்ணுவ, ஆளுகை செய்வ அப்படின்ட்டாங்க. அதனால கிறிஸ்தவங்க யாருமே பாடு, உபத்திரவம், கண்ணீர், வேதனை இதையெல்லாம் எதிர்க்கிறவங்களா இல்ல, இதெல்லாம் ஏத்துக்கிறவங்களா மாறிட்டாங்க. இதெல்லாம் பாடுகளின் வழியாய் பரமனை நாம் அடைவோம் அப்படின்ட்டாங்க. பாடுகளின் வழியாய் பரமனை அடைவோமா? நானே வழின்னு இயேசு சொல்லியிருக்கிறாரே. அவர் பாடே வழி அப்படின்னாரா, நானே வழின்னாரா? ஆனா கிறிஸ்தவங்க புறம் சொல்றாங்க பாடே வழி அப்படிங்காங்க. பாடுகளின் வழியாக நான் போவேனா அல்லது இயேசுவின் வழியாக பரமனை நான் அடைவேனா? கிறிஸ்தவங்களே ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க பாருங்க. எதுவுமே தெரிய மாட்டேங்குது. 4 பேர் வந்து இப்படி சொன்னோன்னே அப்படி நம்பிடுறாங்க. இல்லைங்க, அவரோடு நான் பாடுபட்டால் அவரோடு நான் ஆளுகை செய்கிறேன். அப்படின்னா என்ன? பாடுலாம் முடிஞ்சிடுச்சு, பட்டாச்சு. அவர் பட்ட போதே நான் என்ன பண்ணிட்டேன், பட்டேன். இப்ப நான் அவரு ஒன்னா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவரு உங்களோட இந்த உலகத்துல மனுவருக்கும் கெட்டு போச்சு பாருங்க, அந்த கெட்ட மனுஷனோடு தன்னை அடையாளப்படுத்திட்டாரு பாருங்க. அதுலதான் தேவனுடைய அன்பு இருக்கிறது. அப்படி அடையாளப்படுத்தினது மட்டும் இல்லாம இப்பவும் அந்த அடையாளத்துலதான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, நீங்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் 9ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பாக அவர் என்ன பண்றாரு, முழு சபையையும் என்ன பண்றாரு, துன்பப்படுத்துகிற ஒரு ஆளாக அவர் இருக்கிறார். மக்களுக்கு எதிரா, இயேசுவுக்கு எதிரா காரியங்கள் என்ன பண்றாரு, செய்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அதை வாசித்து முடிப்போம். 1வது வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரிய பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் சிறியாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சபிவித்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். ஒரு என்கவுண்டர்ஸ் நடக்குது, ஒரு சந்திப்பு வாழ்க்கையில் என்ன பண்ணுது, நடக்குது. சவுலுடைய வாழ்க்கையில தேவனுடைய சந்திப்பு அங்க நடக்குது. இப்ப நடந்த உடனே குதிரையில போயிருந்தவன் அந்த ஒளியை பார்த்து தரையில என்ன பண்ணிட்டான், விழுந்துட்டான். அவன் தரையில விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன், என்ன வார்த்தை பாருங்க, நீ என்னை ஏன் இயேசுவையா துன்பப்படுத்திட்டு இருந்தான் சவுலு. அவன் சபையை கேட்டவும் மக்களை கேட்டவும் மக்களை துன்பப்படுத்துறதுக்கும் பர்மிஷன் வாங்கி குதிரையில் ஐயா போயிட்டு இருக்காரு. இப்போ பப்பரப்பான்னு விழுந்து கிடக்குதான், ஒளி அடிச்சு கீழே கிடக்கும்போது சவுண்ட் வருது, சவுலே சவுலே நீ ஏன் என்ன. இவனுக்கு ஒன்றும் ஆயிடுச்சு, நம்ம யாரு பேசுறது ஒண்ணுமே உனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது. அவன் துன்பப்படுத்துறது யாரதான் துன்பப்படுத்துறதுக்கு நினைச்சு போயிட்டு இருக்கிறான். சபைய தேவனுடைய மக்களை அவன் துன்பப்படுத்துறது முடியா போயிட்டு இருக்கான். ஆனா இயேசு நின்று பேசுறாரு, தம்பி நீ என் மேல கை வைக்கிற அப்படிங்காரு. விளங்குங்களா? இது அவருக்கு நல்லா விளங்குது, இது நமக்கு நல்லா விளங்குனாதான் வாழ்க்கை நல்லா விளங்கும். நானும் அவரும் ஒன்னா இருக்கிறோம், நீங்களும் அவரும் அந்த அளவுக்கு யூனியன்ல இருக்கிறீங்க, கனெக்ஷன்ஸ்ல இருக்கிறீங்க, இது உங்களுக்கு தெரியணும்.
அவர் சொல்றாரு, என்னை ஏன் என்ன கேட்கிறாரு, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார் என்று தன்னுடனே சொல்லுகிற சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். தம்பி, டேஞ்சரான ஒரு இடத்துல கை வச்சுக்கிட்டு இருக்க, என் ஜனத்து மேல கை வச்சுட்டு இருக்க, நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிறாரு. என்னன்னா என்ன சொல்றாரு, பாறையில மண்டையை போட்டு முட்டினா மண்டை உடைஞ்சிருங்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? பாறை மண்டையை உடைக்காது, ஆனா மண்டையை முட்டினீங்கன்னா உங்க மண்டை உடைஞ்சிரும். கரண்ட் வந்து உங்க மேல விழுந்து உங்களை பொசுக்காது, ஆனா நீங்க கை வச்சீங்கன்னா பொசுக்கிட்டும். அந்த மாதிரிதான் கரண்ட் செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரிதான் பாறை இருக்குது. பாறை வந்து உங்க மண்டையில விழுந்து உங்களை நசுக்கி போடுற அப்படி சொல்ல, ஆனா பாறையில உங்க மண்டையை வச்சு முட்டிட்டே இருந்தேன்னா மண்டை உடைஞ்சிருங்கிறாரு. யார பாறைன்னு சொன்னாரு, யார அவ்வளவு பாதுகாப்புன்னு சொன்னாரு? தன்னுடைய ஜனத்தை தான் அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு, தன்னுடைய சபையை தான், தன்னுடைய மக்களை தான் அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாருங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே இப்படிதான் இருக்கிறார் தேவன், புதிய ஏற்பாட்டில தான் அப்படி மாறிட்டாருன்னு நினைக்காதீங்க. பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன, எனக்குள்ளேயே உன்னை வச்சிருக்கிறேன்ப்பா அப்படிங்கிறாரு. விளங்குதா? விளங்குங்களா? எல்லாம் சொல்லுங்க, நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, அவர் எனக்குள்ள, நான் அவருக்குள்ள. அவர் இவ்வளவு என் இடத்துக்கு வந்ததனுடைய நோக்கமே, எனக்கு என்ன நடந்ததோ அது அவருக்கு நடந்து விட்டது. இப்பொழுது வார்த்தைக்கு என்ன நடந்ததோ அது இப்பொழுது எனக்கும் நடந்து விட்டது. மறுபடியும் சொல்றேன், அவர் வார்த்தையா இருந்தார், நம்ம மாம்சமா இருந்தோம். இப்ப வார்த்தை என்னதாச்சு? அப்பனா என்ன ஆச்சு? மாம்சத்துக்கு என்ன ஆச்சோ அது வார்த்தைக்கும் ஆச்சு. புரியுதா? இப்போ அந்த வார்த்தை நமக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் அவருக்கு நடந்தது. இப்போ அந்த வார்த்தை மகிமைப்படுத்தப்பட்ட நிலையில இருக்குது. இப்போ மாம்சமும் மகிமைப்படுத்த நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்களும் அந்த மாதிரி ஒரு உச்ச நிலைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. அவரோடு கூட நீங்க எழுப்பப்பட்டு மேல இப்போ உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. It's a great things. It's a great things. இப்படி இணைச்சு பார்க்க முடியுமா உங்களால? அப்படிதான் இணைச்சு தான் வேதவசனம் சொல்லுது. சிம்பிளா சொன்னா, நீ வேற நான் வேற இல்லை. தேவன் சொல்றாரு, நீ வேற நான் வேற இல்லை, நீ நானும் ஒன்னா இருக்கிறோம், ஒன்னா இருக்கிறோம். நீ பாடுபட்டல, உன் கூட சேர்ந்தேன், உன்னுடைய பாடுகளை நான் பட்டேன். இப்ப என்னுடைய மகிமைகளை உனக்கு நான் தருகிறேன், என்னுடைய சுகத்தை நான் உனக்கு தருகிறேன், என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தருகிறேன், என்னுடையதெல்லாம் இப்பொழுது உன்னுடையதாக இருக்கிறது அப்படிங்கிறார். அல்லேலூயா. அவர் பாவமானார், அதுதான் ஏன் நிலையை அவர் எடுத்தார். அவர் ஒரு நிலையில இருந்தார், நீதி என்கிற நிலை. இப்ப அந்த நிலையில என்ன கொண்டு வந்து போய் சேர்த்திருக்கிறார். அவர் சாபமானார், அதுதான் நான் இருந்த நிலை. அந்த நிலைக்கு அவர் வந்தார். இப்போ அவர் ஒரு நிலையில இருந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டவர். அந்த நிலைக்கு இப்ப என்னை உங்களையும் கொண்டு வந்து சேர்த்து விட்டுருக்கிறார். அல்லேலூயா. இந்த கம்யூனியன்னா என்னன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த திரு விருந்துனா என்ன, நானும் தேவனும் அப்படியே மிக்ஸ் ஆயிட்டோம், அப்படியே கலந்துட்டோம். கசப்பான ஒரு தண்ணி இருக்கு, இதான் மனு வர்க்கம். கசப்பா இருக்கு, எல்லாமே கசப்பா இருக்கு. இப்போ அதுல வெட்டி ஒரு கொப்பை உள்ள தூக்கி போட்டா அந்த கசந்த தண்ணி என்ன ஆயிடுச்சு, இனிப்பா மாறிடுச்சு. அதுதான் கிறிஸ்து. அவர் எப்போ நம்முடைய கசப்புக்குள்ள இறங்கினாரோ நம்ம கசப்பை அப்படியே உறிஞ்சி அதை மதுரமா மாத்திட்டாரு. இந்த வேலையை தான் இயேசு செஞ்சிருக்கிறாருங்க, இந்த வேலையை தான் அவர் செஞ்சிருக்கிறாரு. இப்போ அதே கசப்பு, அந்த தண்ணி தான் இப்ப குடிச்சு பார்த்தா இனிப்பா இருக்கு. அதே வாழ்க்கை தான் இப்போ அந்த வாழ்க்கை இனிக்கிறது. அதே குடும்பம் தான் இப்போ அந்த குடும்பம் சமாதானமா இருக்கிறது. அதே வேலை தான் இப்போ அந்த வேலை வெற்றியாக இருக்கிறது. அதே உலகம் தான் அந்த உலகம் சமாதானமாக மாறுகிறது. அல்லேலூயா. இதுதான் நடந்தது, இதுதான் நடந்திருக்கு. இங்க கசப்பா இருக்குவா, வேற இடத்துக்கு போயிடலாங்கிறது கிடையாது. அந்த கசப்புலயே ஒரு கொப்பை வெட்டி உள்ள போட்டாங்க பாருங்க, அந்த வெட்டப்பட்டு விழுந்த அந்த மரத்துண்டு தான் கிறிஸ்துவாக இருக்கிறார். இட்ஸ் லைக் அது மாதிரி தான் பழைய ஏற்பாட்டுல எல்லாமே இயேசு வந்து செய்யறது அப்படி ஒரு நிழல் மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது அந்த தேசத்தின் விடுதலைக்காக, அதுதான் கிறிஸ்துங்கிறாங்க. ஒரு மரத்துல இருந்து ஒரு துண்டு வெட்டப்பட்டு அங்க வீசப்பட்டது, அதுதான் கிறிஸ்துவின் பாடு. அது உள்ள விழுந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கசப்பெல்லாம் உறிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ள மதுரத்தால் அந்த இடத்த நிரப்பி விட்டுடுச்சு பாருங்க. அததான் சிலுவையில இயேசு பண்ணார்.
கசப்பை ருசி பார்த்தார், காடியை, கசந்த காடியை ருசி பார்த்தார், சுவைத்து பார்த்தார். நம்முடைய எல்லா அனுபவங்களுக்கு வழியாக அவர் வந்தார். ஏன் தெரியுமா? அதுக்குள்ள அவர் ஒரு அனுபவம் வச்சிருந்தார் பாருங்க. அந்த அனுபவத்தால் நம்மை நிரப்புவதற்காக தான் அவர் வந்தார். அல்லேலூயா. அவர் நிறைவாக வந்தார். ஏன்னா இங்க எல்லாத்துக்கும் சப்ளை பண்றதுக்காக தான் அவர் வந்தார். ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். கிதியோன் ஆண்டவர் அவனை கூப்பிடுறாரு ஒரு பெரிய காரியத்துக்காக. அப்படி கூடும்போது கிதியோன் ஆண்டவர்கிட்ட அடையாளம் கேட்கிறான். என்ன அடையாளம் கேட்டான்? ஆண்டவரே, நான் ஒரு ஆட்டு தோல் என்ன பண்ணுவேன், விரிப்பேன். பனி பெய்யுது இல்லையா, பூமி ஃபுல்லா, பனி எதுல மட்டும் பெய்யணும்? ஆட்டு தோல்ல மட்டும் பனி பெய்யணும், வேற எங்க என்ன பண்ணக்கூடாது, பனி பெய்யக்கூடாது. இந்த மாதிரி அடையாளம் கேட்டிருக்கான் பாருங்க. தோலை விரிச்சா என்ன ஆயிடுச்சு? ஆட்டு தோல்ல மட்டும்தான் என்ன இருந்தது, பனி இருந்தது. உலகமே எப்படி இருந்தது, காஞ்சிருந்தது. இப்போ அந்த அடையாளம் அவனுக்கு திருப்தியா இல்லை. அடுத்தால ஒண்ணு கேட்கிறான், இப்போ இதுல மட்டும் இருக்கக்கூடாது, மீதி எல்லா இடத்துலயும் என்ன இருக்கணும், பனி இருக்கணும். ரெண்டாவது அடையாளம் கேட்கிறான். ரெண்டாவது பார்த்தா ஆட்டு தோல்ல மட்டும் என்ன இல்லை, பனி இல்லை, மீதி எல்லாத்துலயும் இடத்துல என்ன இருக்குது, பனி இருக்குது. இதுவும் இயேசு அப்படியே காமிக்குது. இயேசு இந்த உலகத்துக்குள்ள இறங்கி வந்த போது அவர் வானத்து பனி, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு பனி. அவர் வந்த போது இந்த பூமி எல்லாம் காஞ்சிருந்தது. அவர் பனியா இருந்தார், பூமி காஞ்சிருந்தது. ஆனா ரெண்டாவது சைன் என்னன்னா, தோல்ல பனியே இல்லை, பூமி முழுவதும் பனி. அவர் நிறைவா வந்தாரு, உலகம் குறைவா இருந்தது. அவர் குறைவானாரு, உலகம் நிறைவானாரு. அந்த மாதிரி ஒரு செயலை அங்க நடந்திருக்கு பாருங்க. இப்ப ஒன்னா இருக்கிறோம், ஒன்றா இருக்கிறோம். குறைவே இல்லாத நிலையில் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், மாற்றப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி செயலைத்தான் கிறிஸ்துவின் பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பாடுகள் மிக சரியான விதத்தில் அர்த்தம் கொள்வோம், மிக சரியான விதங்கள் இதை தியானிப்போம். நம்முடைய வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தகப்பனே, இந்த வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். அல்லேலூயா. இதுக்குள்ள உங்களுடைய சுகம் இருக்குது, இந்த தியானத்துக்குள்ள உங்களுடைய விடுதலை இருக்கிறது, உங்கள் சமாதானம் இருக்கிறது, உங்களுக்கான அதிசயமும் அற்புதமும் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கான தீர்வாக இது இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் பாடுகள் மனுவர்க்கத்துக்கு தீர்வா இருக்க முடியும் என்பது தேவனுடைய ஏற்பாடாக இருக்கிறது. இட்ஸ் a God's remedy for mankind. Cross is a God's remedy. இது தேவன் ஏற்படுத்தின ஒரு பதிலாக, பரிகாரமாக, மருந்தாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இப்படிப்பட்டதை எனக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட ஒருவர் சபிக்கப்பட்டார், நான் சுகம் பெற ஒருவர் காயப்பட்டார், என்னுடைய கசப்புகள் மாற எனது கசந்த நிலைக்குள்ளே ஒருவர் வந்தார். அதையெல்லாம் அவர் எடுத்துவிட்டு அவரது மதுரத்தால் என் வாழ்வை நிரப்பி இருக்கிறார். அவர் மதுரத்தால் என் வாழ்வை நிரப்பி இருக்கிறார். என் அன்பு சுயநலமானதான அன்பா, என் அன்பு காட்டி கொடுக்கிற அன்பா, என் அன்பு துரோகிக்கிற அன்பாக இருந்தது. ஆனால் அந்த துரோகத்துக்குள் அவர் நிலைந்து அவர் அன்பை ஊற்றி எல்லா துரோகத்தை கலைந்து தேவ அன்பினால் நிரப்பிவிட்டு சென்றிருக்கிறார். மாகாபோரா ஷகரப தூரபா ஷண்டலப திரபலபா ரீகேபாரா ஷேகேரே பஹாதுன மண்டலப. மனிதன் இருந்த அதே சிறைக்குள்ளே அவர் வந்தார். அல்லேலூயா. மனிதன் இருந்த அதே நிலையை அவர் அறிந்தார். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கினார். அவர் தொங்கும் போது கேட்டார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இது இயேசுவின் கேள்வி இல்ல, இது உங்களுடைய என்னுடைய கேள்வி. ஏன்னா உங்களுடைய என்னுடைய இடத்துக்கு பிதாவை அவர் பார்க்கிறார். நீங்க எங்க இருந்து பிதாவை பார்த்தீங்களோ அதே இடத்துல இருந்து அவரும் பார்க்கிறாரு. உங்க கிளாஸ் போட்டுக்கிட்டு, உங்க கண்ணாடியை போட்டுக்கிட்டு பிதாவை பார்க்கிறாரு. ஏன் என்னை கைவிட்டு? ஏன்னா மனுஷன் ஃபுல்லா நினைச்சான் நான் கைவிடப்பட்டவன் என்று. அந்த நிலையை அவரும் அடைந்தார். அந்த நிலையை உங்களுடைய சார்பா, ஏன் சார்பா நின்றுட்டு அவர் பார்த்துட்டு அவர் சொன்னாரு, அவர் கைவிடலப்பா, அவர் கைவிடல. உபத்திரவப்படுவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அவன் கதறி கூப்பிடும் பொழுது அவர் தன் முகத்தை மறைக்காமலும் இருக்கிறார் என்று சங்கீதத்திலே இயேசு சொன்னார். அல்லேலூயா. அதுதான் உண்மையாக இருக்கிறது. ஒரு நாளும் தேவன் மனிதனை கைவிட்டதே கிடையாது. ஒரு நாளும் தேவன் மனிதனுக்கு எதிராக இருந்ததே கிடையாது.
மனிதனுடைய வீழ்ச்சிக்கும், மனிதனுடைய ஏமாற்றத்துக்கும், விழுகைக்கும், மனுஷனுடைய எல்லா மோசமான நிலைகளுக்கும் கல்வாரி பதிலாக மாறினது. கிறிஸ்துவின் செயல் பதிலாக மாறி இருக்கிறது. ஆண்டவரே, எனக்காக நீர் ஏற்படுத்தியிருந்த பதிலை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். டாடி ஐ ரிசீவ், டாடி ஐ ரிசீவ். எனக்காக நீர் ஏற்படுத்தினதை நான் எடுத்துக்கொள்கிறேன். எனக்காக நீர் உண்டாக்கின தீர்வை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்திலே சுகம் உண்டாகும், உங்கள் ஆத்துமாவிலே சமாதானம் உண்டாகும், உங்கள் உறவுகளிலே மகிழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலைகளிலேயும் மாற்றங்கள் வரும். ஏனென்றால் உங்களுக்கு என்ன நடந்ததோ அது இயேசுவுக்கு நடந்துச்சுங்க. உங்களுக்கு என்ன நடந்ததோ, ஆண்டவரே எனக்கு இது நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா அது அவருக்கும் தான் நடந்துச்சு, அது அவருக்கும் தான் நடந்தது. நீங்க அவமானப்பட்ட போது அவரும் அவமானப்பட்டார், நீங்க துப்பப்பட்ட போது அவரும் துப்பப்பட்டார். நீங்க என்னெல்லாம் அடைஞ்சீங்களோ அதெல்லாத்தையும் அவர் அடைந்தார். ஆனா அவர் அடைஞ்சு அவ்வளவு தூரம் வந்தது காரணம், உன் கூட தான் நான் இருக்கிறேன், உன் நிலையை தான் நான் அடைஞ்சேன். ஆனா தீர்வு என்ன? என் காயம் உன்னை சுகமாக்குது. என் காயத்தை இப்பொழுது நீ பார்க்கும் பொழுது சுகமடைகிற. உனக்கு இருக்கிற காயம் என் காயத்தை பார்க்கும்போது உனக்கு சுகமாகுது. ஏன்னா எனக்கும் காயம் இருக்குது, நானும் காயப்பட்டேன், உன்னை போல நானும் காயப்பட்டேன். அவர்களுடைய நெருக்கங்களில் அவரும் நெருக்கப்பட்டார். சவுலை என்னை ஏன் துன்பப்படுத்துறேன்னு கேட்டார். எவ்வளவு ஒரு கனெக்ஷன்ஸ்குள்ள நீங்களும் ஆண்டவர் இருக்கிறீங்கிறத யோசித்து பாருங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளவு பெரிய இணைப்பு இருக்குங்கிறத சிந்திச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை விளக்குவார். தேவ ஆவியானவரை புரிந்து கொள்ளும்படி உங்களுக்கு உதவி செய்வார். நீ வேற, நான் வேற இல்லை. உனக்கு நடந்தது எனக்கு நடந்தது, இப்போ எனக்கு நடக்கிறதெல்லாம் உனக்கு நடக்குது. இப்போ அந்த இடத்துல நீ இருக்கிற. நான் மகிமைப்படுத்தப்பட்டு உயர உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டது போல நீனும் அவ்விதமாக வைக்கப்பட்டிருக்கிறா. நீனும் அவ்விதமான நிலைக்கு தான் வந்து சேர்ந்திருக்கிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. இப்பொழுது நீ சமாதானத்துக்குரியவன், நன்மைக்குரியவன், வாழ்வுக்குரியவன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. டாடி ஐ ஸ்பீக் லைஃப். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில ஜீவனை பேசுகிறேன், சுகத்தை பேசுகிறேன், வாழ்வை பேசுகிறேன், சமாதானத்தை பேசுகிறேன். இயேசுவின் பாடுகள் ஹல்லேலூயா இவர்களுக்கு மகிமையை கொண்டு வந்திருக்கிறது என்பதை விளங்கி கொள்ளட்டும் ராஜா. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு தேவ ஆவியானவர் அவர் செய்ததை நினைப்பூட்டும்படியா என்னோடு கூட இருக்கிறார். என் கூட இருந்து எனக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் இயேசுவுக்கு நடந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் கஷ்டப்படும் போது நீங்க எங்க இருந்தீங்க? அவர் சொல்றாரு, அங்கதான் இருந்தேன், நானும் அதை பட்டுக்கிட்டு தான் இருந்தேன், நானும் அதை அனுபவிச்சேன். ஆனா உனக்கு நற்செய்தி என்னன்னா, இப்போ நான் என்னெல்லாம் அனுபவிக்கிறேன் அதை நீ அனுபவிப்ப. என்னுடைய மதுரத்தை நீ உண்பாய், என்னுடைய சுகத்தை நீ அனுபவிப்பாய், எனது சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். உலகத்தின் பகையை இயேசு அனுபவித்து அவரது சமாதானத்தை உலகத்திற்கு வைத்து விட்டு போனார். உலகத்துக்குள்ள இருந்தது பகை, உலகத்துல இருந்தது வெறுப்பு, அதையெல்லாம் அவர் எடுத்தார். அவர் எடுத்துட்டு அவர்கிட்ட ஒண்ணு இருந்தது அதை வச்சுட்டு போனார். அவர் சொன்னாரு, உனக்குரியதெல்லாம் இப்ப நான் எடுத்துட்டேன். பகையை சிலுவையினால் வென்று, பகையை சிலுவையினால் கொன்று என்று எழுதியிருக்கிறது. இந்த பகைமலை அவர் வென்றார், கொன்றார். அது மட்டும் இல்ல, அவருக்குள்ள இருந்தது அவர் வச்சுட்டு போயிருக்கிறார். என் சமாதானத்தை நான் வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. receive your peace right now. ஹல்லேலூயா. ராஜா, இதுவரை இல்லாத சந்தோஷங்களையும் சமாதானங்களையும் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு உறவுகளையும் நான் பேசுகிறேன் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புத்தி கெட்டாத சந்தோஷங்கள் நிரப்பட்டும், புத்தி கெட்டாத சமாதானம் அப்படி உள்ளங்களை நிரப்பட்டும் என்று பேசுகிறேன் ராஜா. தகப்பனே, அப்படி செய்வதற்காக நன்றி. எல்லா பகைமைகள், எல்லா கசப்புகள், எல்லா வெறுப்புகள் நீங்கி தேவ சமாதானத்தை இருதயத்தில் அனுபவிக்கட்டும் என்று சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. Hallelujah.